ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ வேற இது விஸ்வா ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ டவுட்டு? செல்வா ப்ரோ பண்ணிருக்கீங்க ப்ரோ இல்ல ப்ரோ, ரெண்டும் ஒரே சேம் சார்ட் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ப்ரோ. அது வந்து எப்படி புல் பேக் மார்க் பண்ணணும்னு கேட்கணும் ப்ரோ. இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்துச்சு இதுல. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே ப்ரோ. ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அதை கம்ப்ளீட்டா பார்ப்போம். ப்ரோ கோல்டு 15 மினிட்ல இப்ப எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி எது ப்ரோ? கோல்டு 50 மினிட்யா? ஆமா ப்ரோ, சோச் வந்து கொடுத்துச்சு ப்ரோ. சோச் கொடுத்து உள்ள ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கும் ப்ரோ. எங்க கொடுத்துருக்கான்? சிஹெச்ஓ சிஹெச் மேல இருந்தே பாருங்க ப்ரோ, மேலேயே ப்ரோ. இது மைனர் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. இது இங்க இருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துவான்னு வச்சுப்போம். ஓகேவா? இங்க தான் ப்ரோ கொடுத்துருக்கான். ஓகே. ஸோ இங்க இருந்து அப்படியே புல் பேக் பார்த்துட்டே வர போறீங்க. ரீசன்ட் புல் பேக் எடுத்தா இன்டியூஸ்மெண்ட். இதுல எது ரீசன்ட் புல் பேக்? இங்க என்ன பண்ணிருக்கான்? இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கான் ப்ரோ. கீழே என்ன பண்ணுவீங்க? என்ன பிஓஎஸ் ப்ரோ. பிஓஎஸ் மேல உடைச்சோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சா? ஆமா ப்ரோ. ஸோ திருப்பியும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போறீங்க. பை பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல ரீசன்ட் புல் பேக்னு பார்த்தீங்கன்னா இதான் ரீசன்ட் புல் பேக். ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எல்லாம் ஆயிடுச்சு. மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. இதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அது காரணமான ஹையர்லோ இது. மார்க்கெட்டு திருப்பி இதை உடச்சு க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ எனக்கு திருப்பி சிஹெச் நடந்துருச்சு. ஓகேவா? எப்போ செல் பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடக்கும். என்ன நடந்திருக்கு? இன்டியூஸ்மெண்ட் தானே இது. கரெக்டா பாத்தீங்கன்னா இது ஒரு புல் பேக். ஓகேவா? இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துருச்சு. மார்க்கெட்டு அங்க இருந்து மேல போய் என்ன பண்ணிட்டான்? திருப்பியும் சிஹெச் நடந்துருச்சு. ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல இருந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு திருப்பி பை தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல இதுல ரீசன்ட் புல் பேக் இதான ரீசன்ட் புல் பேக். ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு பிறகு மேல என்ன பண்ணுவோம்? என்னது இது? பிஓஎஸ் ஹையர். ஓகேங்களா? பிஓஎஸ் நம்ம ஒரு இடத்த கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அங்க ஏதாவது நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டியா ஏதாவது பண்ணிருக்கணும். ஓகேங்களா? இதை உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்பதான் நம்ம பிஓஎஸ்ன்ற ஒரு மீனிங்கே பண்ணோம். அதர்வைஸ் இது ஹையர் தான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டோம், என் ரேஞ்ச் இது மட்டும்தான். ஓகேங்களா? இதை வச்சு அவன் கீழே உடைச்சான் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட் பை ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ளதான் பை ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் நம்ம ரூல் படி அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். மார்க்கெட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டே மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஓபி அப்படியே பாருங்க. இந்த எது ரீசன்ட் புல் பேக் இது எல்லாமே மிட்டிகேட்டட். தெரியுதா? எல்லாமே மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அங்கே எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்ட பிறகு எனக்கு இங்க இருக்கிற ஓபி எது? ஒரு புல் பேக்ல இருக்கிற ஓபி இதான அது டிசிஷன் ஓபி தான், எக்ஸ்ட்ரீம் ஓபி தான். ஓகேங்களா? இங்க இருந்து ஆர்டர் ஃப்ளோ என்ன ஆயிடுச்சு?
ஆர்டர் ஃப்ளோ என்ன ஆயிடுச்சு? மிட்டிகேட் ஆயிடுச்சு. மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை எடுக்க மாட்டோம். இது நான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் என்னவா மாறும்? எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. அவ்வளோதான். ஸோ மார்க்கெட்டே இங்க இருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ இதே சினாரியோல. ப்ரோ கேக்குதா நான் பேசுறது? சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. ப்ரோ இப்போ பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான்ல கோல்டு 50 மினிட்ஸ். இப்போ அந்த நேர் வந்து அவன் டச் ஒரு 4 ஹவர் பிஓயோ இல்லை 1 ஹவர் பிஓயோ டச் பண்ணிட்டு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தானா இப்போ அந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து நமக்கு என்ட்ரி சோர்ஸா இருக்கும். கரெக்டுங்களா? 4 ஹவர்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? இது வந்து இந்த என்ட்ரிக்கு நம்ம 4 ஹவர் ஓபி மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஹையர் ஹை வந்து 4 ஹவர் 1 ஹவர் ஓபில வந்து டச் பண்ணிட்டான். ஆமா, இது இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா சிஹெச்ஓ தெரியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இப்போ நீங்க 4 ஹவர்ல பாக்குறீங்க அப்படின்னா அதோடைய லோவர் டைம் ஃப்ரேம் என்ன? 50 மினிட் தானே. 50 மினிட்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இது 4 ஹவர் சப்ளை டேப் பண்ணிருக்கானா இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறும். அது எப்படி எடுக்கணும்? அவன் மார்க்கெட்டிங் இருந்து கீழே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றது நம்ம மெயினா பாத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதே மெத்தட் தான் வந்து 4 ஹவர்ல ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றோம். ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான் இருக்கும். நீங்க இதுல நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா ப்ரோ இப்போ நான் 15 மினிட் பேஸ் பண்ணி நான் என்ட்ரி எடுக்கணுமா? இப்போ 15 மினிட்ல மார்க்கெட் என்னவா இருக்கு? அப் ட்ரெண்டா இருக்குது. ஆனா நீங்க 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒரு சப்ளை டேப் பண்ணிருக்கு. இப்போ நம்ம என்னதான் ப்ரோ பண்றது அப்படின்னா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க 15 மினிட் மட்டும் பேஸ் பண்ணி போங்கன்ற. ஓகேங்களா? அந்த 4 ஹவர்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா எந்த ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி மார்க்கெட் ரன் ஆக போறது இல்ல. ஓகேங்களா? ஒரு செப்பரேட் டைம் ஃப்ரேம் ஃபோக்கஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகணும்னு இல்ல. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இவன் இந்த இன்டியூஸ்மெண்ட் வெயிட்டா எடுத்தானா மேல போய் இதை உடைக்கிறதுக்கான சான்சஸே இருக்குது. ஓகேங்களா? சின்னதா ஒரு ப்ராபபிலிட்டி தான். பட் ஆனா இதை நான் யூஸ் பண்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படின்னா என்ன எதுக்காக நம்ம இதை மெயினா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கவுண்டர் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இங்க ஒரு செல் பண்ணதுனால தானே கீழே இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ இங்க செல் பண்றாங்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம்ல. அது எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே நம்ம ப்ராபபிலிட்டியா தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த 4 ஹவர் கண்டிப்பா சம்டைம்ஸ் நடக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்போ சப்ளை டேப் பண்ணிட்டான் இது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 4 ஹவர்ஸ் சப்ளை டேப் பண்றதுனால இது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனா அந்த சப்ளை ஒர்க் ஆகணும் அப்படின்னா சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்ன மாதிரி பார்க்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நீங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த சப்ளை டேப் பண்ணியிருக்கான் மார்க்கெட்டிங் இங்க வெயிட்டா லிக்விட் எடுத்திருக்காங்க. ஸோ மேல போய் உடையத்துக்கான சான்சஸ் இருக்குது. நீங்க இதை பேஸ் பண்ணியே போக ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போதைக்கு ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணு மட்டும் இருக்கு. ஓகேங்களா? ப்ரோ நீங்க இதுல ரெண்டாவது ஒரு பிஏஎஸ் மார்க் பண்ணிக்கிறீங்க தானே ப்ரோ? அப்ப இங்க டிராப் ஆக மாட்டோமா ப்ரோ? நம்ம வந்து ட்ராப் ஆக மாட்டோம் அப்படின்னா நமக்கு எஸ்எல் சம்டைம்ஸ் அடிக்கும் தான். ஓகேங்களா? நீங்க இதை மெயினா புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன செக் பண்ணுவோம் இப்போ ஒரு சப்ளையோ அவன் டேப் பண்ணிருக்கானே வச்சுப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ஒன்னும் இங்க டைரக்டா போய் என்ட்ரி ஆக போறது இல்லைல்ல. யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்கன்னு செக் பண்ணிட்டு தானே இறங்கவே போறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ மோஸ்டா ரொம்ப ட்ராப்லாம் ஆகவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நான் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். சொல்லுங்க ப்ரோ. செகண்ட் பிரிகேவ் ஸ்ட்ரக்சர் இதான். அதுக்கு கீழே இன்டியூஸ்மெண்ட் இந்த சிஹெச்ஓசிஹெச் மார்க் பண்ணிக்கிறீங்க தானே? இதுவா? இல்ல இங்கல இப்போ இது வந்து அந்த இன்டியூஸ்மெண்ட் அந்த சிஹெச்ஓசிஹெச் வந்து இன்டியூஸ்மெண்ட் தானே வரும். இந்த சிஹெச்ஓசிஹெச் எப்படி இன்டியூஸ்மெண்டா வரும்? இல்ல இப்போ அதுல அந்த பிஓஎஸ் மார்க் பண்ணிக்கிறீங்க தானே, அதுல வந்து இது பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பை பண்ணுவீங்க. இதுல எது இன்டியூஸ்மெண்ட்? இதானே இன்டியூஸ்மெண்ட். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து மேல போகலாம். அதர்வைஸ் அவனுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். பை ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ளே தான் பை ஆகணும். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது காரணமான ஹையர்லும் இது மார்க்கெட் இது வாட்ச் க்ளோஸ் வைக்கிறப்போ நம்ம என்னவா இருப்போம்? சிஹெச்ஓசிஹெச் கரெக்டா தானே இருக்கு. ஓகே. இல்ல எனக்கு அதுல அந்த நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சிஹெச்ஓசிஹெச் மார்க் பண்ணிக்கிற இடத்துல நினைச்சு அதை இன்வெஸ்ட்மெண்டா தான் எடுக்கணும் அப்படின்னு. இல்ல நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் வந்து இங்க ஒருவேளை இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை ஸ்வீப் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா என்னவா எடுக்க சொல்லிருக்கேன். இதை இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும்.
ஆமா, அவன் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து இது எடுத்தான் அப்படின்னா தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட்டா எடுப்போம். அதர்வைஸ் அவங்க மேலேயே நம்ம ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறோம். ஸோ நம்ம இதை நம்ம சிஹெச்ன்றது இது கரெக்ட் தான். இல்ல ப்ரோ, இப்போ அந்த நீங்க பிஓஎஸ் மார்க் பண்ணிக்கிற அந்த லாஸ்ட் அண்ட் ரீசன்ட் கேண்டில் தானே? லாஸ்ட் அண்ட் ரீசன்ட் கேண்டில் தானே அந்த நீங்க பிஓஎஸ் மார்க் பண்ணிக்கிற இடம் இது? அதுக்கு அதுல அந்த அந்த கேண்டில் வந்து லோவை எடுத்திக்குது. லோவை எடுத்துட்டு அந்த பிஓஎஸ் இடம் தானே ஹை எடுத்திக்குது. லோ எடுத்துட்டு புரியல என்ன சொல்றீங்க? அந்த பிஓஎஸ் மார்க் பண்ணிக்கிற கேண்டில் தானே? ஆமா, ஒரே கேண்டில் ப்ரோ இது. இல்ல அதுக்கு இங்க அழைக்கிற இதுவா? அதுக்கு இங்க அழைக்கிற கீழே இதுவா? இல்ல அந்த சிஹெச்ஓ சிஹெச்க்கு தானே அதுக்கு மேல அந்த ஸ்பின்னிங் டாப் சொல்றாரு ப்ரோ அவரு. ஸ்பின்னிங் டாட்டா புரியல எது சொல்றீங்க? இது கேக்குறீங்க? ஆல்மோஸ்ட் நீங்க சிஹெச்ஓ சிஹெச்னு பாத்தீங்கன்னா இதே நமக்கு சிஹெச்ஓ சிஹெச் தான். இங்க பாருங்க, இன்டர்னலா அவனுக்கு போட்டு போய்க்கிறான், தெரியுதா? இன்டர்னலா ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு இதுல எனக்கு ஒரு எம்பிஓஎஸ் நடத்திட்டு தான் போயிருக்கும். இதை உடைக்கிறப்பே நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துப்பேன். இதுவா ப்ரோ சொல்றீங்க? இல்ல நான் அது கேட்டது வந்து இங்க அந்த பிஓஎஸ் மார்க் பண்ணிக்கிற கேண்டில் ஹைக்கு தானே? ஆமா, இது இந்த கேண்டிலா? அதுக்கு இங்க அழைக்கிற கேண்டில் நீங்க பிஓஎஸ் மார்க் பண்ணிக்கிற அந்த மார்க் பண்ணிக்கிற கேண்டில். அந்த கேண்டில் லோவை எடுத்திக்குது. லோவை எடுத்துட்டு அந்த பிஓஎஸ் வச்ச இடம் தானே ஒரு ஹை எடுத்திக்குது. ஆமா, அப்ப இது வந்து அந்த இந்த நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அதுல லோல இருக்கிறது அதுதானே இன்வெஸ்ட்மெண்டா வரும். இது ஒரு புல் பேக்கே இல்லையா ப்ரோ? ஒரு வேலை இவங்க ஒரு விக்கி விட்டவன் மேல போயிட்டு வந்து இது ஒரு புல் பேக்கா இருந்தா இது எனக்கு இன்வெஸ்ட்மெண்டா மாறி இருக்கும். அவன் என்ன பண்ணிருக்கான், வெறும் இதுல போனவன் இதுக்குள்ளே தான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கான், கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்துட்டான். ஸோ நம்ம ரூல் படி தான் வந்திருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அவன் ஒரு வேலை இங்க ஒரு விக்கு இப்ப இந்த விக்கி விட்டுருக்கான்னு வச்சுப்போம். இவன் விக்கி விட்டவன் இதை மேல போய் எடுத்திருந்தானா இது எனக்கு இன்வெஸ்ட்மெண்டா மாறி இருக்கும். எனக்கு இங்க ஒரு புல் பேக்கே கன்ஃபார்ம் பண்ணலாம். அவன் மேல லைட்டா ஏத்திட்டு அப்படியே மொத்தமா கீழே தான் வந்துட்டு இருக்கான், தெரியுதுங்களா? சோ இதை நம்ம இது பண்ணிக்கூடாது. நமக்கு இது கன்ஃபார்ம் ஆகணும். ஒரு புல் பேக்னா நமக்கு தெரியும் இல்லையா, இதான் என் ரூலு, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போறோம். சோ வேற ப்ரோ ஒரு போட்டோ ஒன்று அனுப்பிச்சிருக்க மாறேன் ப்ரோ, லோகேஷ் குமார். குரூப் சாட் குரூப்ல போடுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நிதிஷ் ப்ரோ. ப்ரோ இதுல ஸ்ட்ரக்சர் மட்டும் கரெக்டா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இங்க என்ன பண்ணிருக்க, இன்டியூஸ்மெண்ட் ஓகே, இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கீழே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா ஓகே, திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பார்க்க போறீங்க. இதுல எது ரீசன்ட் புல் பேக், இன்டியூஸ்மெண்ட் ஓகே, இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாங்க, கீழே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், திருப்பி இங்க சிஹெச்ஓ சிஹெச், இன்டியூஸ்மெண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே ப்ரோ, கரெக்டாக தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இது ப்ரோ பிரபு ப்ரோ. லோகி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் ப்ரோ டவுட் ப்ரோ. இப்ப இங்க புல் பேக் குடுத்துருக்கல ப்ரோ, கீழே இங்க ரெண்டு கேண்டில் ஈக்குவலா இருக்கு ப்ரோ. இங்க இதுவா? இதுவும் அது கீழே கேண்டில் கேண்டலும் இந்த ரெண்டு கேண்டிலுமா? இந்த ரெண்டு கேண்டில் ஈக்குவலா இருக்கு. இதுவே புல் பேக் எடுக்கலாமா இல்ல மேல ஏதாவது ஓடணுமா போயிட்டு? நம்ம ரூல் படி வரணும்ல. இது நம்ம ரூல் படியே வரலையே. அவன் இவன் கீழே வரான்னு வச்சுக்காதீங்க. இப்போ இது பிரைஸ் இதுக்குள்ளே தானே இருக்கு. இதெல்லாம் என்னவா மாறும்? இதெல்லாம் இன்சைட் பார் தானே. பிரைஸ் நம்ம ஏன் ஒரு இன்சைட் பார் எடுக்கிறோம் அப்படின்னா, பிரைஸ் வந்து என்னவா இருப்பான், அந்த கேண்டிலுக்குள்ளேயே இருப்பான். பிரைஸ் பாருங்களேன், இந்த கேண்டிலோட மேலேயும் போயிருக்க மாட்டான், கீழே வந்திருக்க மாட்டான், சேமா இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ப்ரோ இப்ப நான் இந்த கேண்டில் சேஞ்ச் பண்ணிருந்தேன் எடுக்கக்கூடாது. நான் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், மேஜர் கேண்டில் மட்டும்தான் எடுக்கணும். ஒருவேளை அவன் சின்னதா ஒரு விக்கை விட்டு கீழே வந்து பிரைஸ் இவன் எடுத்திருந்தான் அப்படின்னா இந்த கேண்டில்ல இருந்து நான் எடுத்திருப்பேன், ஓகேங்களா? ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், அந்த கேண்டிலுக்குள்ளே தான் இருக்கிறான். அவன் மொத்த பிரைஸும் மேலேயும் ஏறல கீழேயும் உடைக்கல. இது எடுக்கக்கூடாதா ப்ரோ? இது எடுக்கக்கூடாது. இதான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே தேங்க்ஸ். ஓகே அந்த அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. டவுட்டா இருக்கு ப்ரோ ரொம்ப.
என்ன டவுட் ப்ரோ அதெல்லாம்? இப்போ நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். இது என்னது இது ரீசன்ட் புல் பேக் எடுக்கிறோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட் மேல என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? இது ரீசன் சொல்றேன். சோ இத ரீசன் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இதுல டவுட்டே வராது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேல கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மார்க்கெட்டு நான் என்ன ப்ராடக்டா பார்ப்பேன் அப்படின்னா, என்ன பார்ப்போம் நம்ம மேல மார்க்கெட்டுக்கு போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் தான் பார்ப்போம் இல்லையா? இதான் நம்ம ரூல். அவன் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறான் அப்படின்னா மேல போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இது வந்து எல்லா டைமுமே அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னா எல்லா டைமும் இது நடக்காது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்றத காட்டுறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வரும். மேல மட்டும் போயிட்டு க்ளோஸ கீழே வச்சுட்டு மேல என்ன பண்ணிருப்பான், இந்த மாதிரி பிக்கு மட்டும் விட்டுருப்பான். ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நீங்க முதல் விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒரு இடத்த இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி ஸ்வீப் பண்றாங்க அப்படின்னா அங்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது ஏன் கலெக்ட் பண்றாங்கன்றத சொல்றேன். இப்போ மெயினா பாருங்க, இங்க எல்லாரும் இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க ஆக்சுவலா? சோ அவங்களுடைய செல்லிங்க கண்டிப்பா போட்டிருப்பாங்களா இல்லையா? இந்த இடத்த கேக்குறேன். இங்க பை பண்ணாங்க, அது ஓகே. அது இன்ஸ்டிடியூஷன் வந்து இங்க இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறாங்க, லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு இங்க பைய போடுறாங்கன்னு வச்சுப்போம். மார்க்கெட் வந்து 100% இது உடைக்கிறதுக்காக தான் அவங்க இந்த பையிங்க போடுறாங்களான்றதை நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகேங்களா? எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க எல்லாரும் கண்டிப்பா செல் பண்ணிருப்பாங்களா இல்லையா? நார்மலா கேட்கறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா செல் பண்ணதுனாலதான் கீழே உடஞ்சிருக்கு. அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. மார்க்கெட் சிம்பிளா மேல போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய ஒரே ஒரு பிக்கை மட்டும் விட்டு மொத்த ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணும். ஓகேங்களா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஆனா மார்க்கெட்டுக்கு என்ன தேவை? லிக்விடிட்டி தேவை. ஓகேங்களா? ஒரு சைட்ல அவன் போனோம் அப்படின்னா அவனுக்கு தேவையானது லிக்விடிட்டி. ஓகேங்களா? அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு விக்க விட்டு இங்க இருக்கிற மொத்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கலெக்ட் பண்ணிட்ட பிறகு லைட்டா இங்க இருந்து கீழே இறங்குவாங்க. ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா உங்களுடைய 2 ஃபோக்கஸ் இருக்கணும். 2த்துல ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஓகேங்களா? அவன் வந்து இப்போ உங்க ஸ்வீப் பண்றாங்க அப்படின்னா எதனால ஸ்வீப் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் விஷயம், எதனால ஸ்வீப் பண்ணலாம்? இங்க லிக்விடிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு ஒரு விக்க விட்டு இங்க இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்க ஃபர்ஸ்டா புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், அவன் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்ல வரான் அப்படின்னா அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அதை சிஹெச்ஓசிஹெச் பண்றப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சிஹெச்ஓசிஹெச்சா எடுத்துப்போம். ஓகேங்களா? பட் மார்க்கெட்டு இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்றப்போ மொத்தமா கீழே உடைப்பானா? இல்ல அப்படின்னா இங்க இருந்து நீங்க இதை நல்லா பிராக்டிஸ் பண்றப்போ நிறைய நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், அவன் இங்க இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் புல் பேக்ல இருக்கிற லிக்விடிட்டியை மட்டும் கலெக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, ப்ரோ சொல்லிட்டாரு இந்த ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து எடுத்தா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இது மேல போய் பிரைஸ் போகுது அப்படின்னா நீங்க என்னவா எடுத்துப்பீங்க? இதை ஒரு லோ தானே இது. ஓகேங்களா? மார்க்கெட்டே அகைன் வந்து இதை ஸ்வீப் எடுக்கிறப்போ இதை நம்ம என்னவா எடுப்போம்? இன்டியூஸ்மெண்டா எடுப்போம். எதனால அப்படின்னா இங்க ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்குதுன்னா காரணத்தினால. ஓகேங்களா? பட் எல்லா டைமும் கீழே வரைக்கும் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுப்பானான்றது டவுட் தான். ஓகேங்களா? மோஸ்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்றத சொல்றேன். இங்க ஒரு விக்க விட்டு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த ஐசிடில சொல்றாங்க ப்ரோ, ஒரு சைட்ல லிக்விடிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க இது ஏதோ ஒரு லிக்விடிட்டி சொல்லுவாங்க இல்லையா, செல் சைட் லிக்விடிட்டி, அப் சைட் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் போகும். இங்க கீழே இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணாங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போவோம். இந்த மாதிரி நடக்கும்ன்ற இந்த மைண்ட் செட்டை தூக்கி போட்டு வந்துருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட்டு ஒரு இடத்த லிக்விடிட்டி அவன் கலெக்ட் பண்றான் அப்படின்னா அவனுக்கு எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அந்த மாதிரி போவான். ஓகேங்களா? அவன் 100% கீழே தான் வந்தாகணும்ன்ற ரூலே கிடையாது. அவன் ஒரு வேலை அங்க செல் பண்றான் அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டே கூட நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்றப்ப பாத்துருக்கலாம், கீழே கூட வரமாட்டான். மொத்தம் வந்து கரெக்டா இந்த புல் பேக்ல இருக்கிற லிக்விடிட்டியை கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இங்க இருந்து மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க இந்த இது பண்றது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நிறைய கான்செப்ட் போட்டு குழப்பிட்டு எனக்கு எனக்கு சென்ட் பண்றீங்க ப்ரோ, என்ன ப்ரோ ஐசிடில இந்த மாதிரி போறான் ப்ரோ, நீங்க எப்படி சொல்லி தரீங்கன்னு கேக்குறீங்க. அது இதையும் கம்பைன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு கடைசியில ஐசிடில சில என்ட்ரி மாடியூல்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதர்வைஸ் இந்த ஐசிடி பத்தி இங்க கொண்டு வர தேவையில்லை. ஓகேங்களா? இதை மைண்ட்ல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரூல் இது மட்டும்தான். நீங்க ஒரு செட்டப் எடுக்க போறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கணும், என்னென்ன ரூல் ஃபாலோ பண்ணுன்றத பத்தி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கடைசியில வேணா சொல்றேன். ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் வச்சு இந்த ரூல் படி தான் நான் போறேன்றத போங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு இங்க ஸ்வீப் பண்ணிருக்காங்க ப்ரோ, அவன் ஃபுல்லா கீழே தான் வர போறான்லாம் யோசிச்சு போக்கான்னு இருப்பாரு. ஓகேங்களா?
இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இப்பெல்லாம் ஐ லோலாம் ஷிஃப்ட் ஆகுது தானே ப்ரோ? இப்ப எப்படி ஷிஃப்ட் ஆகும்? அவங்க கீழே வந்து இந்த இதை எடுத்தாதான் மட்டும்தானே. இங்க வந்து பாடி க்ளோஸ் பண்ண என்ன ப்ரோ பண்றது லோல? இங்க வந்து எதுல இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த லோல இதுவா? இதுல இங்க ப்ரோ இதுவா லோயர் லோல இதை எடுத்தாலும் இன்டியூஸ்மெண்டா தானே எடுக்க போறோம். இங்க பாடி க்ளோஸ் பண்ணிட்டா சொல்றேன் ப்ரோ. பாடி க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்மா ஒருவேளை நான் இதை சிஹெச்ஆ எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கணும்? க்ளோஸ் வச்சுட்டு வந்திருக்கணும் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை. அதர்வைஸ் அவன் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்தான் அப்படின்னா இது உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஐ மீன் இன்டியூஸ்மெண்டா ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட்டே நீங்க பேக் டெஸ்ட் பண்றப்ப இதையும் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. என்ன அப்படின்னா இதை நீங்க க்ளோஸ் வச்சிட்டான் ப்ரோ, இது வந்து நான் ஐ மீன் சிஹெச்ஆ எடுக்கிறேன்லாம் எடுக்கக்கூடாது. அவன் பாத்தீங்கன்னா பாடியா க்ளோஸ் வச்சிருந்தாலும் இங்க இருந்து மேல போய் திருப்பியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுவான். ஓகேங்களா? அது பேக் டெஸ்ட் பண்றப்ப பாத்திருப்பீங்க. அவன் ஸ்வீப் பண்றான் அப்படின்னா இங்க இருந்து கீழே டோடு ப்ரோ இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக்கே இல்ல. ஸ்ட்ரைட்டா போய் இந்த இடத்துல சொல்றேன் ப்ரோ. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இதுலயா அந்த சைடு புல் பேக்கே இல்ல. ஆனா இதுதானே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஆமா, புல் பேக் இல்லைன்னா அப்படின்னா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அவன் ஸ்வீப் பண்ணா சொல்றேன். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க இங்க இதை ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கானா மேல அதை முதல்ல செக் பண்ணணும். ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாலும் கீழே நம்ம இது வேணா எடுக்க போறோம். இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேங்களா? அவன் எதனால இங்க கீழே வரான் அப்படின்னா இங்க ஒருவேளை அவங்க பையிங் போட்டதுனால தானே பிரைஸ் இவ்வளவு தூரம் போயிருக்குது. அப்ப இங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? பை பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இன்க்ளூடிங் மீ. நாம ஒரு எஸ்என்சி ட்ரேடரா இருந்தாலும் நம்ம இங்க என்ன பண்ணிருப்போம்? பை பண்ணிருப்போம். அதான் நம்ம ரூல். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமா கீழே வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஐ மீன் நமக்கு பிரேக் ஈவன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவன் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு திருப்பி இங்க இருந்து மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ நீங்க அதை மேஜரா பாத்துக்கணும். இதை போய் நம்ம சிஹெச்னு எடுத்துக்கிட்டு இங்க இருந்து செல் பண்றது கூடாது. ஓகேவா? ஓகே. அப்ப ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உடைச்சாதான் சிஹெச்ஓசி இருக்கும். ஆமா, முதல்ல நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே கன்ஃபார்ம் ஆகணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி கன்ஃபார்ம் ஆகும்ட்டு? ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணணும், உடச்சு க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? நம்ம அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதை மீன் பண்ணி தான் நம்ம அங்க போடுறோமே. சும்மா நம்ம இது இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணா அப்படின்னா இது கைண்ட் ஆஃப் ஒரு லிக்விடிட்டியா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டியா சிம்பிள் கூட போட்டுக்காங்க. இதெல்லாம் இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான், பிரைஸ் இதுக்கு மேல வந்துட்டாலே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்லாம் எடுத்துக்கூடாது. அவன் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ப்ரோ யூரோ யூஎஸ்டியோட கரண்ட் சினாரியோ பார்த்து காட்டுங்களேன். 15 என்ன டைம் ஃப்ரேம்? 15ல. ஓகே. இப்ப அங்க பாருங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சு. இப்ப ரீசன்ட்ல சொல்றேன் ப்ரோ. சின்ன டவுட் உண்டு. வரம் ப்ரோ இருங்க. இல்ல இந்த இதுல இல்ல அந்த பேயாஸ்ல எனக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஏற்கனவே ஒரு இன்டியூஸ்மென்ட் போட்டு தான் வந்திருக்கான். இத உடைச்சான் அப்படினா இன்டியூஸ்மென்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தானே இது? ஆமா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படினா நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஒரு புல் பேக் எடுத்தா பைக் தான் பார்க்கணும். பைக் பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க இருந்து அப்படியே ஏதாவது இன்டர்னல் போட்டுருக்கானான்றத செக் பண்ணுங்க. இதுல ஏதாவது இன்டர்னல் போட்டுருக்கானா? இது இங்க போட்டுருக்கான் ப்ரோ. எங்க போட்டுருக்கான்? இல்ல ப்ரோ, அது ஒன்லி சிங்கிள் புல் பேக் தான் நினைக்கிறேன். ரெண்டு போது இங்க போட்டுருக்கானா ப்ரோ? இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான். இல்ல ப்ரோ, அந்த இன்வெஸ்ட்மென்ட்க்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு லாஸ்ட் புல் பேக் இருக்கு, அதுதான். அதுக்குள்ள எதுவும் இல்ல. இதுவா? இல்ல ப்ரோ, மேல நான் இங்க இருந்து புல் பேக் ரீட் பண்ணிட்டா இதுல எந்த ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கெட் இங்க இருந்து இங்க போனான். ஃபர்ஸ்ட் புல் பேக் இங்க இருந்து போனவன் இங்க இருந்து அப்படியே ரீட் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் கீழே லோ எடுத்தான். இங்க இருந்து என்ன பண்ணிருக்கான்? எங்க போய் உடைச்சிருக்கான்? இங்கதானே உடைச்சிருக்கான். இது என்ன? இது ஒரே சிங்கிள் புல் பேக் தானே? ஆமா. இந்த மாதிரி கன்ஃபியூஷனே ஆகக்கூடாது. கிளியரா இருக்கணும் உங்க மைண்ட். ஓகேங்களா? எதை பத்தி இது பண்ணக்கூடாது. அவன் இங்க பாருங்க ப்ரோ, இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருக்கானே ப்ரோ, இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான்லாம் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? மெயினா என்ன நடந்திருக்கு, மேஜரா என்ன நடந்திருக்குன்றத செக் பண்ணுங்க. அது ஓகே ப்ரோ. இப்போ இது ஒரு புல் பேக் நம்மளுக்கு. இப்போ இது நம்மளுக்கு ஒரு புல் பேக். வரேன் அடுத்து அப்படியே ரீட் பண்ணிட்டே வரேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அடுத்து இதுல பாருங்க. இதுல எங்க உடைச்சிருக்கான்? ஐயா எங்க எடுத்துருக்கு? இங்க தானே எடுத்துருக்கு. ஆமா, அங்கதான் எடுத்துருக்கு. இப்போ இது என்னது? இது ஒரே ஒரு புல் பேக். ஒரே ஒரு புல் பேக். ஆமா. இப்போ இதுல பாருங்க, திருப்பி கீழே வந்து திருப்பி மேல போய் உடைச்சது. இதெல்லாம் என்னது? இது புல் பேக் தான். வெறும் புல் பேக் மட்டும் தான் வச்சிட்டு போயிரானே அவன். எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எடுக்கல. சோ கன்ஃபியூஷனே ஆக கூடாது. பக்காவா இருங்க மைண்ட்.
ஓகே ப்ரோ, இது ஓகே ப்ரோ. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப இந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் எத்திரி அப்படின்னா இப்போ ஒரு மேல ஒரு புல் பேக் மார்க் பண்ணி இப்போ லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருக்கோம்ல, இதுல எது ரீசன்ட் புல் பேக்? ஸோ அந்த கிரீன் கலர் கேண்டட் அதுதான் பிக் அவுட். ஓகே ப்ரோ. இப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துச்சா, இதுக்கு கீழே இருக்க இப்ப நம்ம ஒரு என்ட்ரி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப இதுல எந்த இடத்துல ப்ரோ என்ட்ரி எடுக்கு பாத்துருப்பீங்க நீங்க? அது எனக்கு நீங்க பாக்குறது சொல்லுங்களேன். இப்ப எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட் புல் பேக் நம்மளுக்கு அது கீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் புல் பேக் அதுதான். இருங்க, நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கான இடங்கள் என்னென்ன 4 இடங்கள் சொல்லி கொடுத்தேன். என்ன இந்த இடம் சொல்லுங்க அப்படியே. இன்வெஸ்ட்மெண்ட் நியர்பைல இருக்க புல் பேக்ல இருக்க ஆர்டர் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது இன்வெஸ்ட்மென்ட்டே கூட இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தோனே பை பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்கு கீழ இருக்க புல் பேக், அங்க இருக்க ஆர்டர் பேக். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் தான். எக்ஸ்ட்ரீம். ஆமா. ஓகே ஓகே. அப்படியே இதுல அப்ளை பண்ணுவோம். என்ன பண்ணிருக்கான்றத அப்படியே பாப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டா மார்க்கெட் இங்க இருந்து மேல போணும். ஓகேங்களா? ஆமா. இதுல வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு அவன் மேல போறானா இல்ல அவன் அடுத்து இந்த எப்படி சொல்றது, அடுத்து அவன் ஆர்டர் பிளாக் போறான்றதுக்கான சில எப்படி சொன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி விட்டுப்போம். ஓகேங்களா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம சிம்பிளா ப்ரோ அவன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கானே ப்ரோன்னு யோசிக்க கூடாது. மார்க்கெட்ல ஒரு அவங்க இந்த இடத்த அவங்க பை பண்ணல அப்படின்னா அங்க ஒரு ஹிண்ட் மாரி அவங்க விட்டு போவாங்க. ஓகேங்களா? அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணோன்றத நம்ம வர கிளாஸஸ்ல அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் லெவல்ல அடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி. இப்போ ஓகே ப்ரோ, இப்போ இதுல எக்ஸ்ட்ரீமே எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிடுச்சு. கீழே போய் விக்யூட் எடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ இதுல இருந்தா அப்படியே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் எதுன்னு பாருங்க. இதானா? ஆமா. இது என்ன ஆர்டர் பிளாக்? இது எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. எக்ஸ்ட்ரீமும் அதான், டிசிஷனும் அதான். ஓகேங்களா? எதனால அப்படின்னா இதுல எல்லாமே மிட்டிகேட்டட். ஓகேவா? எல்லாம் மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ. இப்போ இது எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் என்னது? லிக்விடிட்டி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி எடுத்துட்டான். எடுத்துட்ட பிறகு மார்க்கெட் இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கே உடைச்சான். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இப்ப எனக்கு டவுட் ப்ரோ. இப்ப இதுதான் எனக்கு டவுட். இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டான், அதை ஸ்வீப் பண்ணிட்டான். சோ எனக்கு அது பிரேக் அந்த அந்த ஆர்டர் பிளாக்கே கீழே எனக்கு க்ளோஸ் வைக்கல. அதனால கேக்குறேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஓகே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவன் பிரைஸ் வந்து இந்த பிரைஸ் இது கீழே வரக்கூடாது. ஒரு ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகணும் அப்படின்னா பிரைஸ் இங்க இருந்து டேப் பண்ணிட்டு மேல போகணும். அவன் ஓபிஎஸ் ஸ்வீப் பண்ணிருக்கான் ப்ரோ, இங்க இருந்து மேல போறான்லாம் யோசிக்க கூடாது. ஓகேங்களா? அந்த பிரைஸ் இத உடைச்சிருச்சு, இந்த ஆர்டர் பிளாக் உடைச்சிட்டான் அப்படினாலே அந்த ஆர்டர் பிளாக் இன்வாலிட். ஓகேங்களா? அதுக்கு மேல போய் பிரைஸ் கீழ போயிடுச்சுனாலே அந்த ஆர்டர் பிளாக் வேலிட் கிடையாது. நாட் வேலிட். ஓகே ஓகே. அது புள்ளியா இருக்கணும். அவன் அது தவிர்த்து கீழ வந்துட்டான் அப்படினா முடிஞ்சு போச்சு அந்த ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஓகே, அது வேஸ்ட் அப்படினா எடுத்துக்கலாம். கரெக்ட்டா பாருங்க. இது உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்வீப் தான் பண்ணிருக்காங்க, போய் என்ட்ரி அடிச்சிருப்பாங்க. மார்க்கெட் வந்து எதனாலங்க அவங்க ஸ்வீப் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் மேல போய்க்கிறானா? மேல ஒரு நானே அது பை சைடு தான் பாத்துட்டு இருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட கேட்டு இப்ப தெரிஞ்சுக்கிறேன். நான் பை சைடு தான் பார்த்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவாயிடுச்சு. ஓகே ஓகே. ஆனா இதை நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கவுண்டர் ட்ரெண்ட்ல ட்ரை பண்ணலாம். கரெக்டா பாத்தீங்கன்னா இதுல ரீசன்ட் புல் பேக் எதுன்னு பாத்தீங்கன்னா இது இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான். அதுல இருக்கிற பக்கத்திலே இருக்கிற ஓபி பாருங்க. இதான ஓபி. ஆமா ப்ரோ. கரெக்டா டேப் பண்ணா அங்க இருந்து என்ன ஆயிடுச்சு, கீழே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான் இல்லையா? கவுண்டர் ட்ரெண்ட் சொல்றேன். இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பட் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா ரெண்டு சைடுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அது எப்படி அந்த ரெண்டு சைடுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணுன்றத நான் சொல்றேன். இப்போ இங்க நம்ம ஒரு வேலை ப்ரோ இங்க எனக்கு அப் ட்ரெண்டுக்கு எல்லாமே ஓபிலாம் காலி ஆயிடுச்சு ப்ரோ, நான் இப்ப அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நம்ம எப்படி சொன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டா அங்க இருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? கரெக்டா பாருங்க. எல்லாரும் என்ன யோசிச்சுப்பாங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்குது, மார்க்கெட் இங்க போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் பண்ண போறான்னு யோசிச்சுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா, மார்க்கெட் வந்து இங்கே ஆல்ரெடி ஓபிலாம் காலி ஆயிடுச்சு, மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ நம்ம செல்லுக்கும் ட்ரை பண்ணலான்னு இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இங்க ஒரு என்ட்ரியை போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அங்க இருந்து பாருங்க வந்து டிபியே அடிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. அதுதான் இப்ப ப்ரோ இப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து இந்த லோ தானே ப்ரோ எடுக்கணும். இப்ப எக்ஸ்ட்ரீம் லோனா இதுதானே? இதான் அதுதான் மட்டும்தான் அது வரைஞ்சு வச்சிருக்கேன். அதர்வைஸ் அவன் அப் ட்ரெண்ட் தான். நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சொல்றேன். நீங்க எனக்கு தெரிஞ்ச மோஸ்டா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் பை சைட்லயே தான் பாக்குறேன். எனக்கு இப்ப எனக்கு இந்த இடம் ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா அவங்க நீங்க எக்ஸ்ட்ரீம் வருவாங்கன்னு சொன்னீங்க.
அதே மாதிரி வந்துருச்சு, அது ஸ்விப் பண்ணிட்டு மேலேயும் போயிருக்கான். ஆனா அகைன் இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்குல்ல, அதுதான் கேக்குறேன். அது வந்து இந்த ஸ்வீப் எல்லாம் கணக்கு எடுத்துக்க கூடாது ப்ரோ. ஒரு வேலை சொல்றேன், ஒன்லி அது உள்ளே இருக்கணும் பிரைஸ். எனக்கு நீங்க வந்து இப்போ இத டேப் பண்றப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைச்சிருக்காது, நீங்க இங்க என்ட்ரி ஆயிருக்க மாட்டீங்க. அந்த கன்ஃபர்மேஷன் நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கல ஒரு வேளை, அது சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்லி தரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சொல்றேன் ஓகேங்களா, இது மோஸ்டா அந்த மாதிரி நடக்காது. நம்ம கன்ஃபர்மேஷன் அவன் கொடுக்குறான் அப்படின்னா இந்த அளவுக்கு அவன் கீழே கொண்டு வர மாட்டான். ஓகேங்களா, அவங்க பாருங்க மொத்தமாவே உடச்சிட்டு இருக்கான். 2 கேண்டில் தான் மொத்தமா ஒரு செல்லிங் போட்டு உடச்சிருக்கான். இந்த மாதிரி இடத்துல கன்ஃபர்மேஷனே கிடைக்காது. சோ அதெல்லாம் எப்படி கிடைக்கும்? இப்ப எனக்கு இன்னொன்னு இதே சொல்லிட்டாங்களா, இப்ப சொல்லுங்களேன். இப்ப இந்த லோக்கு முன்னாடியே இப்ப இங்க ஏன் டேப் பண்ணி அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க? எங்க டேப் பண்ணி இப்ப இந்த லாஸ்ட் இப்ப ஆமா அது கேக்குறேன். இது அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இல்ல ரீசன் இருக்கு ஓகேங்களா, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு 10 ட்ரேட்னா ஒரு 2 ட்ரேட் சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு போவோம். நம்ம ரூல் படி நம்ம நீங்க எல்லாமே கத்துக்கினாலும் ஒரு 8 ட்ரேட் நம்ம ரூல் படி போவோம். அந்த 2 ட்ரேட் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா போய் உட்காந்துருக்க கூடாது. ஆனா இது நான் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். இது வந்து ஒரு கரண்ட் ஸ்வீப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மார்க்கெட் வந்து இப்ப எந்த ஓபியும் இல்ல அப்படின்னா லைட்டா ஏத்துற மாதிரி ஏத்து திருப்பியிலே ஒரு ஸ்வீப்பை போட்டு இங்க இருந்து மொத்தமா ஏத்திட்டு போவோம் ஓகேங்களா. இது ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம அங்க எப்படி என்னென்ன பண்ணணும், நம்மளுடைய டிபி வந்து இதுல கரெக்டா செட் பண்ணணும். எதனால அப்படின்னா இங்க எந்த ஒரு சப்ளையும் இல்லை, ஐ மீன் எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. மார்க்கெட்டு மொத்தமா ஆல்ரெடி இங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து கீழே தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இது கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் எது வரைக்கும் என்னுடைய டிபியை செட் பண்ணணும்ன்றது ஓகேங்களா. நடுவில் ஏதாவது சப்ளையர்ஸ் இருக்காங்களா, அதெல்லாம் டைம் வரட்டும் ஓகேங்களா. இல்ல ப்ரோ, நீங்க ஓரளா சொல்லிட்டாங்க, சொல்லுங்களேன். இப்போ ஒரு லெக்ல வந்து ஃபுல்லாவே நம்ம வெயிட் பண்ணுவோமா, இல்ல லைட்டா நீங்க ஒரு சின்ன ஃபுல் பேக் அந்த வரைக்குமோ இல்ல இன்வெஸ்ட்மென்ட் வரைக்குமோ பிடிக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். ஆமா ப்ரோ, இதுல எதுவும் நடக்கல, ஸ்வீப் தான் பண்ணிடலாம். தெரியுதுங்களா? ஆமா ப்ரோ, ஸ்வீப் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றானு. ஒருவேளை மார்க்கெட்டிங் வந்து ஏதாவது டேப் பண்ணிட்டு மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றானா அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே சொல்லுங்க. இது ஸ்வீப் பண்ணிருக்கான், கீழே வந்து இது எடுத்தான் அப்படின்னா என்னவா மாறும்? இன்டியூஸ்மென்ட். இது என்னவா மாறும்? இன்டியூஸ்மெண்டா மாறும் ஓகேங்களா. மார்க்கெட் அகைன் இதை உடைச்சா அவ்வளவுதான் ஓகேங்களா. இந்த மாதிரி பக்காவா போங்க, பக்காவா அடிச்சுக்கோங்க, கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ப்ரோ அப்ப அதே மாதிரி பாருங்க ப்ரோ, இன்னொரு சொல்றேன். இது ஓகே, இன்னொரு இது ஓகே. இதுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ ஜிபிபிஎஸ்டி பாத்துறீங்களா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ஜிபிபிஎஸ்டி என்ன டைம் ஃப்ரேம்? அதே 15 மினிட்ஸ் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ ரொம்ப 15 மினிட்ஸ் வரீங்க? நான் தான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் இதுவா போங்க. நான் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 1 hour யூஸ் பண்ணிக்கோங்க, அது பெட்டரா இருக்கும் ஓகேவா. சரி ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் 1 hour பாக்குறேன் ப்ரோ. கொஞ்சம் இதுவும் ஆகட்டும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வர ஆரம்பிச்சு ஓகேங்களா. 15 மினிட்ஸ் வரது தப்பு இல்லை, பட் நிறைய நாய்ஸஸ் அதிகமா. நான் ஆரம்பத்திலேயே அதுலயே பாத்துட்டு இருக்கேன்னா அப்படியே வச்சுக்கேன். சரி ஓகே. அவன் அந்த மேல இருக்க அந்த லிக்விட் கலெக்ட் பண்ண வரையோ சைட்டா? எந்த லிக்விடிட்டி? அந்த ஓபி ஒன்று இருக்கு 15 மினிட்ஸ்லயே. இதுலயா? இல்ல கீழே ப்ரோ. இதுவா? மேல 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 சப்ளை ப்ரோ, சப்ளை. இதுவா? இல்ல கீழே இன்னும் கொஞ்சம். இதுல சொல்றீங்களா? ஆமா. முதல் விஷயம், இங்க என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டு, ஆல்மோஸ்ட் இங்க எல்லாமே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரான்னு வச்சுக்கோ டவுன் ட்ரெண்ட்ல. நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்ப செல் பண்ணுவீங்க? சோச்சி விட்டாப்ல எப்போ சோச்சி கொடுத்தா பாரு. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எடுக்கணும் ப்ரோ, ஒரு ஃபுல் பேக் இன்வெஸ்ட்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம். இதான இன்வெஸ்ட்மென்ட். மேல இருக்கான் என்ன எடுக்கல. இன்வெஸ்ட்மென்ட் எடுக்காம அவன் என்ன பண்ணாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை ஓகேங்களா. லைட்டா இதெல்லாம் டிராப்பா கூட இருக்கும் ஓகேங்களா. மார்க்கெட்டு லைட்டா கீழே இருக்கிற மாதிரி இறங்கிட்டு இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தூக்கி மொத்தமா மேல போய் உடைப்போம். இதை நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. இதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு அப்புறம் தான் நமக்கு செல்ல. ப்ரோ இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன், அந்த லெக்ல எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு வாங்களேன். இங்க எல்லாம் அங்க இருந்து கொஞ்சம் மார்க் பண்ணி சொல்லுங்களேன். இதுவா? இன்டர்னல் அங்கல இங்க இருந்து. ஆமா இங்க இருந்து வாங்க ப்ரோ. இது இந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அதுல இருந்து. சரி, இதுல என்ன பண்ணிருக்கான்? சரிங்க ப்ரோ. மேனேஜராகவே பார்க்கணும் இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கானா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுல இருந்து எடுக்கிறேன், இதுல ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு இதுல இருந்து நான் சிஹெச்ஓ எடுக்கிறேன் ஓகேவா.
இதுல பாருங்க, இதுல ஏதாவது புல்பேக் இது என்னது இது? ஒரே ஒரு புல் பேக் தானே ப்ரோ, சிங்கிள் புல் பேக் ப்ரோ. ஆமா, இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக். ஸோ இதுல ரீசன்ட் புல் பேக்கே இதான். ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இதுலதான் இன்டர்னல் எங்க இருக்குது எனக்கு மார்க்கெட் இதை உடச்சு வைக்கிறப்போ எனக்கு சிஹெச்ஓசிஹெச் நடந்துருச்சு. ஆமா ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்னல் செக் பண்ணிப்பீங்க. ஓகேங்களா, இதுல என்ன நடந்திருக்கு? இன்வெஸ்ட்மென்ட் நடந்துச்சு. இதுல என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பியூஎஸ்? எம்பியூஎஸ் ப்ரோ. அது எம்பியூஎஸ். ஓகே, எம்பியூஎஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டே இதை வந்து க்ளோஸ் வைக்கிறப்ப என்ன நடக்கும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுத்துக்கலாம். மார்க்கெட் என்ன பண்றாங்க? அதை ஸ்வீப் பண்ணிட்டு அடுத்து இங்க என்ன பண்றாங்க? அங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சிஹெச்ஓசிஹெச். ஓகேவா? இங்க இருந்து என்ன பண்ணுவாங்க? பைக்கு பார்க்கணும். ஒரு புல் பேக் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தா பைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல ரீசன்ட் புல் பேக் இதான். ஓகேங்களா, இதானே இது. ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருந்து அப்படியே நம்ம ரூல் படி அப்ளை பண்ணிட்டு வர போறீங்க. ஓகேவா? ஆமா ப்ரோ. ஸோ அதில் அப்படியே பாருங்க, இதை ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கானான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்க்கெட் என்ன போட்டிருக்கான், அதில் ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கானா? ஸோ எதுவுமே இல்லை ப்ரோ. எங்க போட்டிருக்கான்? இதுலையா? நல்லா பாருங்க. இல்ல ப்ரோ போடல ப்ரோ. அது ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் தானே. ஃபுல்லாவே மார்க்கெட்டை சிங்கிள் புல் பேக் தான் போட்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை இதை உடச்சி க்ளோஸ் வைக்கிறப்ப எனக்கு என்னவா மாறிட்டு இருக்கும்? சிஹெச்ஓசிஹெச். ஓகேங்களா? இந்த சிஹெச்ஓசிஹெச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்னல் போட்டு வந்திருக்கானான்றதை செக் பண்ணுவோம். அப்படியே வாங்க, இதுல பாருங்க. இதுல ஏதாவது இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக், இது பிரச்சனை இல்லை. ஸோ இங்க ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கானா? ஆமா, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கா இல்லையா? எடுத்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்திருக்காங்க. இதை உடச்சி க்ளோஸ் வைக்கிறப்போ என்னவா மாறுது? ஓகேவா? ஸோ மார்க்கெட்டு இந்த ஹையை உடைக்கிறப்ப நான் சிஹெச்ஓசிஹெச்சா எடுத்துட்டு இங்க இருந்து பை பண்ண ஆரம்பிச்சுக்குவேன். ஓகேவா? கரெக்டா? இந்த ஹை ஏன் ரேஞ்ச் இது மட்டும்தான். நீங்க என்ன பண்ண போறீங்க? செல் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு பிறகு செல் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது ஒரு வேலை சப்ளை இருக்கு அப்படின்னா அப்படியே காட்டுறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, மார்க்கெட்டுக்கு ரெண்டு வாய்ப்பு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு கீழே விடலாம். இல்லை அப்படின்னா இது ஏதாவது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இல்லை டிசிஷனல் ஆர்டர் பிளாக் இருக்கா? எங்க இருக்குது இது? இதான அது. இதுல ஒரு சப்ளை இருக்கா இல்லையா? ஆல்மோஸ்ட் அதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் நான் என்னவா எடுக்க சொன்னேன்? இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி, இன்ஜினியர் லிக்விடிட்டி ரெண்டுமே நீங்க உங்க விருப்பம் தான். ஸோ மார்க்கெட்டு போனோம் அப்படின்னா ஒன்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த பிறகு இங்க இருந்து நம்ம ஒரு செல் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா திருப்பி மார்க்கெட் கீழே வந்து இதை உடைச்சோம் அப்படின்னா இது ஒரு புல் பேக்காக மாறும். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன பண்றோம். ப்ரோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்டுக்கும் ஆர்டர் பிளாக்குக்கும் எதுவும் டிஃபரெண்ட் இருக்கா ப்ரோ? சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா இதான் ப்ரோ. இப்போ நம்ம இந்த ஆர்டர் பிளாக் சொல்றோம் இல்லையா? இப்போ பை ட்ரெண்ட்ல பாக்குறோம் அப்படின்னா மோஸ்டா இதான். ஓகேங்களா? இது பேர் மட்டும் தான் நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பை ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இதை தான் டிமாண்ட்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக்கா இருக்கட்டும் இல்லை ஆர்டர் ஃப்ளோவா இருக்கட்டும், இதுதான் டிமாண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுவே நம்ம சென்செட்டுக்கு பாக்குறோம் அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு நமக்கு தெரியும் இல்லையா எந்தெந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆக போகுதுன்னு. ஸோ அதை தான் நம்ம சப்ளைன்னு சொல்லுவோம். எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. லாஸ்டா நான் அந்த சாட்டர்டே கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணல, லிக்விடிட்டி கிளாஸ் மட்டும். அதை மட்டும் கொஞ்சம் ஓவரலாம் சொல்றீங்களா? லிக்விடிட்டி கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அதை மட்டும் கொஞ்சம் ஓவரலாம் சொல்ல முடியுமா? லாஸ்ட் சாட்டர்டே கிளாஸ்
இன்ஜினியரிங் லிக்விடிட்டியா? ஆமா ப்ரோ. லாஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு எந்தெந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும் அதெல்லாம் ஏதாவது பாத்தீங்களா? எந்தெந்த ஓகே ஒன்றும் பிரச்சனை. ஸோ நான் அகைன் ஒரு வாட்டி சொல்றேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. டார்கெட் இந்த மாதிரி போறான்னு வச்சுப்போம். இதெல்லாம் என்னதுன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? எஸ் ப்ரோ தெரியும். ஃபுல் பேக்ஸ், இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. மேல என்ன பண்ணுவீங்க? ஹையர் ஹை மார்க் பண்ணுவோம். பிஓஎஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த பிஓ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சர்ல என்ன பார்த்திருந்தோம்? மார்க்கெட் வந்து இந்த பிஓஎஸ் பண்ணா அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா மார்க்கெட் இந்த பிஓஎஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்த ஏதோ ஒரு இடம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து மார்க்கெட் என்ன ஆகும், மேல போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் அது. எந்தெந்த இடம்ன்றதான் நம்ம அன்னைக்கு அந்த கிளாஸ்ல பார்த்துருந்தோம். எந்த இடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டே என்ன ஆகலாம், மார்க்கெட்டை மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா அவன் அடுத்து பையாக போற இடம் என்ன அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது ஒரு ஆர்டர் பிளாக். வெறும் ஆர்டர் பிளாக்கா தான் இருக்கணும் ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஒருவேளை ஆர்டர் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரைமரியா இருக்கும். ஓகேவா? ஆர்டர் ஃப்ளோ தான் பிரைமரி. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆக வாய்ப்பு இருக்கு, இங்க இருந்து டேப் பண்ணி மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதர்வைஸ் அவங்க அடுத்து பை ஆகணும் அப்படின்னா ஒரு 2 இடம் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ஹையர் லோவா வச்சுப்போம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதை உடைச்சோம் அப்படின்னா CHOCH. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்து இது ஒரு புல் பேக். ஸோ இதுல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ண போறீங்க. இதுதான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்கு எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. ஸோ அவ்வளவுதான். இந்த 4 இடம் தான் மேஜரா. ஓகேங்களா? மார்க்கெட்டு இங்க இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒன்ஸ் அவன் இந்த இது சொல்றேன், இந்த டிசிஷன் ஓபி அவங்க உடச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்து நீங்க பை பண்ணணும் அப்படின்னா எப்போ பை பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுக்கட்டும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி இது எடுத்துக்கிட்டு மார்க்கெட் என்ன ஆகலாம், மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். இல்ல அவங்க லைட்டா மேல ஏத்துற மாதிரி ஏற்றி இந்த இந்த டிமாண்டை டேப் பண்ணிட்டு மேல போய் உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். மோஸ்டா அவங்க இங்க இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ப்ரோ. ஓகே. இப்ப நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம எடுப்போம்னு சொல்றீங்கல்ல. இப்ப வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு கூட சில சமயம் மேல போயிட்டு கீழே இறக்கிடுறாள். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் பாத்துருக்க மாதிரி அது மாதிரி இறக்கிடுறா. இப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்மளுக்கு அந்த கன்ஃபர்மேஷன்லயே அது சேஞ்ச் கிடைச்சிருமா நம்மளுக்கு? ஓகே இது கிடையாது நம்மளுக்கு நம்ம அந்த இடத்த அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கீழே கொண்டு வர மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நம்ம அந்த இடத்த அது பாக்குறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். அதே மாதிரி இப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமே கூட மேல போயிடுவான் அப்படின்றதே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா? ஆமா, அதுதான் லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம இதை பார்த்தும் வெறும் லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தும் செக் பண்ணிடலாம் அவங்க இங்க இருந்து மேல போறாங்களா இல்லையான்னு. இல்ல அப்படின்னா இப்போ நான் 50 மினிட்ல பாக்குறேன் அப்படின்னா இதுலயே தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து அங்க என்ன பண்ண போறாங்க. ஒருவேளை அவங்க இங்க இருந்து ஒரு பை ஆர்டர் போட்டுருந்தாங்க அப்படின்னா என்னென்ன நடக்கும் மார்க்கெட்லன்றது உங்களுக்கு வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, ஓகே ஓகே ப்ரோ. ஜேம்ஸ் ப்ரோ மேல பியூஸ் பண்ணி பண்ணாம இங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல சோச் வச்சுனா கன்ஃபார்ம் பண்ணிடலாமா அப்போ? அதை இல்ல எது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கலையா? நடக்கல. ஆனா இங்க கீழே சோச் வச்சுட்டாங்க. இந்த செல் சைடுக்கு போயிடலாமா இல்ல பை சைடுல தான் இருக்கணும்? CHOCH இங்க இருக்குது ப்ரோ. இதை உடைச்சா அப்படின்னா CHOCH. ஆனா இங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கோங்க ப்ரோ. இந்த இன்டர்னல் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? இந்த ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆனதானே இது இன்டர்னலாவே கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே. சோ இதுவே கன்ஃபார்ம் ஆகாதப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்ப நம்ம பையிலே தான் இருக்கணும். அப்ப பையிலே தான் இருக்கணும். மார்க்கெட் வந்து இங்க ஸ்வீப் பண்றான் அப்படின்னா திருப்பி இங்க கீழே வருவான். நீங்க இதை CHOCHன்னு எடுப்பீங்க. ஆனா அங்க இருந்து ஒரு லிக்விடிட்டி கட் பண்ணிட்டு மொத்தமா மேல போவான். சோ அதையும் நேச்சரா பாருங்க. ஓகேவா? நீங்க பையிலே தான் இருக்கணும். அவன் ஒரு வேளை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்து இது உடைக்கிறப்போ CHOCH எடுத்துக்கலாம். அப்போ பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இது மேல பிரிஞ்சு போனாதான் இன்ட்ரெஸ்ட் சிஸ்டம் மாறிடும் அப்படியே எல்லாமே. இது மேல இருந்து ஒரு இப்ப பிஓஎஸ் பண்ணிட்டான் ப்ரோ. ஓகே. திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி இது பண்ணா அது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மாறிடும். அப்படியே நார்மலா பிரிஞ்சு போயிடும் அது ஸ்ட்ரக்சர்லாம். இது கேக்குறீங்களா? திருப்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாங்க, திருப்பி பிஓஎஸ் அவ்வளவுதான். அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே போறீங்க. நாம ஏன் இதுலயே இருக்க போறது? இதுதான், அவ்வளவுதான். இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சோ மார்க்கெட் திருப்பி இதை உடைக்கிறப்ப என்ன எடுப்பீங்க? அவ்வளவுதான். அப்படியே மாத்தினே போகணும். ஓகேங்களா? நாளைக்கு இருக்குமான்றது இல்ல ப்ரோ. நாளைக்கு இருக்காது. ஓகேங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ
ப்ரோ இப்போ மார்க்கெட் மேல போய் பிஓஎஸ் பண்ணிடுச்சு ப்ரோ. பண்ணதுக்கு அப்புறம் இங்க உள்ள ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ப்ரோ, நம்மளோட ரேஞ்சே இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தானே ப்ரோ? ஆமா, இப்போ ஒருவேளை அவன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றான்னு வச்சுப்போம். இது ஒரு என்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? இது மைனர் பிஓஎஸ் ப்ரோ, எம்பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு என்னுடைய ரேஞ்ச் நான் உங்கள்கிட்ட எப்போ சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அவன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போட்டு மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னா இந்த லோ உடைக்கிறப்ப நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்? சோச்சா எடுத்துக்கணும். அவ்வளவுதான், உங்க ரேஞ்ச் இது மட்டும்தான். இதுக்குள்ள நம்ம அந்த 4 பிளேஸ் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப சின்னதா மாத்திக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எல்லாருமே கிராப் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு இதை கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஐயா இப்ப அந்த சோச்சையும் உடைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப இந்த சோச்சை உடைச்சிட்டாங்கன்னா நம்ம பைக் தானே பார்த்துட்டு இருப்போம். ஆனா அது எக்ஸ்ட்ரீம் வந்து கீழே வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, நமக்கு தேவை இந்த சோச் மட்டும் தானே. இந்த சோச் நடந்தாலே இங்க இருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அவன் இத உடைக்கிறவங்களா நீ வெயிட் பண்ணு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இந்த எம்பிஓஎஸ்க்கு கீழ ஒரு புல் பேக் கொடுத்திருக்காங்க ப்ரோ மார்க்கெட். ஆமா, இது அந்த எம்பிஓஎஸ் கீழ ஒரு புல் பேக் இருக்கு ப்ரோ. ஆனா இந்த எம்பிஓஎஸ் குள்ளேயே ஒரு புல் பேக் கொடுத்தா வந்து எம்பிஓஎஸ்ஏ கொடுத்திருக்கானா? இதுல நான் எம்பிஓஎஸ் குள்ளேயே ஒரு புல் பேக் கொடுத்து தான் ப்ரோ எம்பிஓஎஸ்ஏ பண்ணிருக்கா மார்க்கெட். அதுதான் போன கிளாஸ்ல சொன்னேன். ஓகேங்களா? இவன் இந்த எம்பிஓஎஸ் பண்றதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் இன்டியூஸ்மெண்ட் எடுப்பான். நீங்க அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, நமக்கு 2 தான். ஒண்ணு மேட்ச் இல்ல ப்ரோ. இதுக்குள்ளே புல் பேக்கா? வெறும் புல் பேக் மட்டும் கொடுக்குறான் ப்ரோ. நம்மளுக்கு அங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபி வந்து கிடைச்சிருச்சு ப்ரோ. இப்போ எக்ஸ்ட்ரீம் ஓபி கீழ தான் அந்த எம்பிஓஎஸ் குள்ள இருக்க ஒரு புல் பேக் இருக்கு. அதை நான் இன்ஜினியரிங் லிக்விடிட்டியா இருக்கணுமா, இல்ல எம்பிஓஎஸ்க்கு கீழ வெளியில இருக்க ஒரு புல் பேக்ல? இப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, பை பண்ண போறதே இதுக்குள்ளதான். அவன் மார்க்கெட் தான். நீங்க இது உடைக்கிறப்ப சிஹெச்ஓ எடுத்துட்டு இங்க இருந்து செல் பண்ண போறீங்க. அப்ப பை ஆகணும் அப்படின்னா இதுக்குள்ள தான் பை ஆகணும் அவன். ஓகேங்களா? நீங்க இதுல இருந்து தான் பாக்கணும். இதுல இருந்து தான் ஐ மீன் நீங்க எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி எல்லாம் மார்க் பண்ணணும். அவன் கீழே ஏதாவது ஆர்டர் பிளாக் இருந்துட்டு போட்டோம், அது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க மேக்ஸிமம் இதையே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்ல அங்க இல்ல ப்ரோ, அந்த சோச்சுக்குள்ள தான் ப்ரோ. அந்த சோச்சுல இருந்து அந்த பிஓஎஸ் குள்ள தான் ப்ரோ நம்ம ரேஞ்ச். அதுக்குள்ள தான் ப்ரோ கேக்குறேன். அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஓபி வந்து கிடைச்சிருச்சு ப்ரோ. ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஓபி இருக்குது. இதுல நம்மளுக்கு எது ப்ரோ வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டி அந்த எம்பிஓஎஸ் குள்ள இருக்க புல் பேக்கே எடுக்கணுமா, இல்ல வெளியில இருக்க கீழ அதுக்கு மேல இருக்குல ப்ரோ? இதான் ப்ரோ. இதான் ப்ரோ டவுட். ஓகே ப்ரோ, இதை எடுத்துக்கோ. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ இன்ஜினியரிங் லிக்விடிட்டியும் எக்ஸ்ட்ரீம் ஓபியும் ஒரே இடத்துல இருந்து என்ன செய்யறது? இன்ஜினியரிங் லிக்விடிட்டியும் எக்ஸ்ட்ரீம் ஓபியும் ஒரே இடத்துல இருந்து என்ன செய்யறது? எக்ஸ்ட்ரீம் ஓபி பார்த்தா தான் ப்ரோ நம்மளால இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை ஃபைண்ட் பண்ண முடியும். இல்ல இப்போ வந்து கீழே வந்து அவன் ஒரு மிட்டிகேஷன் எஃபிஜி இல்லாம ஒரு ஓபி ஒன்றும் இல்ல. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க ஓபி இல்ல அப்படின்னா அடுத்த புல் பேக்ல இருக்கிற ஓபியை சூஸ் பண்ண போறீங்க. இப்போ இதான் ஓபி. ஓ ரைட். அப்ப சோ வந்து அதுக்கு மேல இருக்கதான் அவ்வளவுதான். இது நமக்கு இன்ஜினியரிங் லிக்விடிட்டியா மாறும். ஒருவேளை இது இங்க மிட்டிகேட் ஆயிருந்தா சொல்றேன் ப்ரோ. பட் ஆனா இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி டிசிஷனல் பிஓஏ தான். டிசிஷனல் பிஓஐ இது இந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டி டிசிஷனல் பிஓஏ இருக்குது. இப்போ இப்படி இருக்குதா இன்டியூஸ்மெண்ட்? இது அவ்வளவுதான். அது கீழே என்ன இருக்குது? அவன் மார்க்கெட்டு இந்த 4 இடத்துல இருந்து பை ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டே மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா மேலே போகலாம். அவன் அடுத்து இல்லை அப்படின்னா இந்த டிசிஷனல் ஓபியை டேப் பண்ணி இங்க ஏதாவது கன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அப்படின்னா இங்க இருந்து மேலே போகலாம். அது கீழே என்ன இருக்குது? இந்த புல் பேக் கீழே என்னது இது? மார்க்கெட்டு ஒரு ஸ்வீப்பை மட்டும் விட்டு கூட போகலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டு இங்க வந்து கீழே இந்த லிக்விடிட்டியை கட் பண்ணிட்டு கூட மேலே போகலாம். அவனுக்கு அவசியமே இல்லை அந்த ஓபியை டேப் பண்ணிட்டு போனோன்னு. அவனுக்கு டிசிஷனல் பிஓஏ ஃபைல்டு தானே ப்ரோ? அப்போ ஆமா, ஃபெயில்டு தான். அதான் சொன்னேன் இல்லையா, அவன் மார்க்கெட்டே அந்த அந்த புல் பேக்கு கீழே ஐ மீன் அந்த ஆர்டர் பிளாக் கீழே வரவே கூடாது பிரைஸ். ஓகேங்களா? அவன் போனான் அப்படின்னா அந்த ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டே போகணும். அவன் அந்த உடைக்கிறான் ப்ரோ. ஸ்வீப் தானே ப்ரோ பண்றான். ஸ்வீப்ன்றதுக்கு சில வேலிடான இடங்கள் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்வீப் பண்ணா எல்லா இடத்தையும் போய் ப்ரோ ஒரு புல் பேக் ஸ்வீப் பண்றாங்கிறது நான் பை அண்ட் செல் பண்றேன், இந்த வேலையே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக் ஸ்வீப் பண்றான் அந்த வேலையும் இங்க இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட்ல வந்து ஸ்வீப் பண்றாங்க அப்படின்னா சில இடத்துல தான் ஸ்வீப் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து அங்கதான் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுடைய பை அண்ட் செல் ஏதாவது போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அது எந்தெந்த இடம்ன்றது நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா ப்ரோ? அப்ப நம்ம ஒரு என்ட்ரி போட்டோம்னா அந்த என்ட்ரில விக் விட்டார் என்ட்ரி போட்டா நம்ம ஒரு என்ட்ரி போட்டோம்னா அந்த என்ட்ரில
எஸ்எல் வச்சிருப்போம்ல ப்ரோ. எஸ்எல்ல விக் விட்டாலே நம்மளுக்கு அது எஸ்எல் கன்ஃபார்ம் தானே ப்ரோ? நாம ஒன்றும் இங்கே டேரக்டா என்ட்ரு ஆக போறது இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ, நம்ம டைரக்டா என்ட்ரு ஆக போறது இல்ல ப்ரோ, கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் ப்ரோ. இப்ப சில பேர் இல்ல பாடி க்ளோஸ் வந்து எஸ்எல்க்குமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லையா ப்ரோ? விக் விட்டாலுமே அது எஸ்எல் தான் நம்மளுக்கு. ஆமா, விக் விட்டாலும் எஸ்எல் தான். அது ரைஸ் அதான் சொல்றேன்ல, ரைஸ் மட்டும் தான் மேட்ரு. ரைஸ் வந்து கீழே அடிச்சிட்டான் அப்படின்னாலே எஸ்எல் தான். அது எஸ்எல் காலியாது. பிரைஸ் க்ளோஸ் விக் அது மேட்டர் இல்லை ஓகேங்களா. பிரைஸ் வந்து அதை அடிக்கிறானா இல்லையா, இல்ல அதுக்கு மேலே போறது மட்டும்தான். ப்ரோ வந்து ஒரு போட்டோ ப்ரோ. நீங்க இந்த சில பேர் இந்த சில அக்ரெசிவ் என்ட்ரி அந்த மாதிரி சொல்லுவாங்க ப்ரோ, அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா ப்ரோ? நான் அக்ரெசிவ் என்ட்ரி எடுப்பேன், அதை நான் சொல்லியும் தரேன் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா சில இடங்கள்ல வந்து நம்மளால ஃபுல்லா கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. சில இடங்கள்ல வந்து அவன் நல்லாவே ஒரு மூமெண்டம் கொடுப்பான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு உட்காந்து அதெல்லாம் பார்த்து எடுக்கணும்னு இல்லை. அந்த எந்த இடம் அந்த எந்த கன்ஃபர்மேஷன் இருந்தா அந்த இடத்த நம்ம ஒரு அக்ரெசிவ் போலான்றதை நான் சொல்லித்தரேன் ஓகேவா. ஓகே ப்ரோ. ப்ரோ மேப்பிங் கரெக்ட்டா ப்ரோ? இங்க இன்டர்னல் ஏதாவது போட்டுருக்கு, ஐ மீன் இங்க ஏதாவது ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கா ப்ரோ? இதெல்லாம் சிஹெச்ஓ சிஹெச் மார்க் பண்ணிக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, ரேஞ்ச் லோல இருந்து அப்படியே மேல வந்தது சிஹெச்ஓ. இதெல்லாம் கேக்குறீங்களா? ஓகே ஓகே. இங்க என்ன பண்ணிருக்கு, இன்டியூஸ்மெண்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், திருப்பி இன்டியூஸ்மெண்ட், சிஹெச்ஓ சிஹெச். இதை உடைச்சோம் அப்படின்னா திருப்பி என்னவா ப்ரோ மாறுது? சிஹெச்ஓ சிஹெச் ப்ரோ. சிஹெச்ஓ சிஹெச் ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து நான் பை பண்ண போறேன். எப்போ பை பண்ணுவேன்? வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா. இதுல ரீசன்ட் புல் பேக் எது இன்டியூஸ்மெண்ட்? இதுவா இன்டியூஸ்மெண்ட்? நான் நினைக்கிறேன் ப்ரோ, தப்பா மாட் பண்ணிட்டேனா ஓகேங்களா. இதுதான் ஓகேங்களா. ஒருவேளை இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக்கா இருந்துச்சுன்னா சொல்றேன். இங்க ஏதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கானான்றதை செக் பண்ணுங்க. இதுல சரியா தெரியல ஓகேவா. ஸோ அதை செக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக்கா இருந்துச்சுன்னா இதுதான் நமக்கு இன்டியூஸ்மெண்டா இருக்கும். இதெல்லாம் மைனர் புல் பேக்ஸ், இதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க ஓகேவா. நீங்க எப்போதைக்கு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் ஃபியூச்சர்ல இந்த மைனர் புல் பேக் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னா இங்க எப்படி நம்மளுடைய என்ட்ரி ஆட் பண்ணணுன்றதை நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. அது நீங்க ஃபியூச்சர்ல நீங்க அது இது எல்லாத்தையும் நீங்க முடிச்சுட்டு அதை கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லித்தரேன் ஓகேவா. ஓகே இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இது இன்டியூஸ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரேஞ்ச் இது மட்டும் தான். இன்னொரு விஷயத்த பாத்துக்கோங்க ப்ரோ, இங்க ஒரு இன்டர்னல் போட்டு போயிருக்கோம் தெரியுதா? இது ஒரு இன்டர்னல். சோ இதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். சோ மார்க்கெட்டே நீங்க இங்க எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி போட்டிருக்கீங்க இல்லையா, இது வந்து சிஹெச்ஓ சிஹெச்சா மாறும். அவன் இதை உடைக்கிறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளதான் உங்களுடைய பைய தேடணும் ஓகேங்களா. அது எந்தெந்த இடம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியும். ஓகே, ஸோ இதுக்குள்ளதான் உங்களுடைய ரேஞ்ச் இருக்கணும் ஓகே. அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் முக்கியமா பாருங்க ஓகேங்களா. நிறைய பேர் அதை மிஸ் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இது ப்ரோ செல்வா ப்ரோ. ப்ரோ அங்க ஒரு சின்ன ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பாருங்களேன் ப்ரோ. ஜூன் 10ஆம் தேதி பாருங்களேன். அதுல டங்கு இதுவா? ஓகே, இன்டியூஸ்மெண்ட். ஆனா இது மார்க் பண்ணதுல வந்து அது இல்லையே ப்ரோ. நீங்க மார்க் பண்ணல, அதுதான் அதான் டவுட்னு கேட்டேன். நீங்க என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்? ஓகே, சிஹெச் நடந்திருக்கு. ஓகே, சிஹெச் நடந்துட்டு பிறகு நான் அப்போ ஒரு ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் இது ஒரு புல் பேக் கன்ஃபார்ம். இங்க ஒரு விட்டு விட்டு போயிருக்கோம். இன்டியூஸ்மெண்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, கரெக்ட் தான் ப்ரோ இது. ஓகே ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, நீங்க ஒரு மாதிரி மார்க் பண்ணிருக்கீங்க, அதான் கேட்டேன். ஏதா மிஸ் பண்ணிட்டேனா இதுல? அதான் ஒரு டவுட். ஓகே ஓகே ப்ரோ. சோ இதான் இந்த மாதிரி பண்றது தான் பெஸ்டா இருக்கும் ஓகேவா. இது கரெக்ட் தான் ப்ரோ. நிஃப்டி 50 பாருங்களா, 15 மினிட்ஸ் வைங்களா. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இன்னைக்கு ஓபன் ஆன கேண்டில் பாருங்க. சோ எக்ஸாக்ட் நம்ம இது கரெக்ட்டா கொடுத்தோம் இல்லையா. மார்க்கெட் வந்து இங்க இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னோம். மார்க்கெட் கரெக்ட்டா டேப் பண்ணி மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான். இப்போ அந்த புல் பேக் மட்டும் பாருங்க. அது இது எப்படி புல் பேக்கா எடுப்பீங்களா, என்னன்னு எடுப்பீங்க? இந்த மாதிரி வந்தா எப்படி? இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுல இருந்து அப்படியே போங்க. இது நமக்கு ரீசன் அண்ட் லாஸ்ட் கேட்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, லோ எடுத்துட்டானா? ஆமா, லோ எடுத்துட்டான் அப்படின்னா இத மேல உடைக்கணும் ஓகேவா. இது உடைச்சான் அப்படின்னா இது ஒரு புல் பேக் ஃபர்ஸ்ட் விஷயம். இங்க என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் லோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டானா இல்லையா? ஆமா, எடுத்துட்டான். எடுத்துட்டு பிறகு மார்க்கெட் இங்க இருந்து பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, மேல போயிடுச்சா இல்லையா? மேல போயிருக்கு. இது வந்து பிக்கா மாறும் ஓகேங்களா. சோ இத நீங்க பேங்க் நிஃப்டி இல்ல இந்தியன் மார்க்கெட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ். என்ன ப்ரோ இது க்ளோஸ் மாதிரி தெரியுது அப்படின்னா இது பிக் ஓகேங்களா.
எதனால அப்படின்னா மார்க்கெட் இங்க ஓபன் ஆகி இங்க வந்து க்ளோஸ் வச்சுக்கிறோம். திருப்பி கீழே க்ளோஸ் வச்சுட்டான். ஆமா, இது ஸ்வீப் தான். இது வந்து எப்படி எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? மார்க்கெட் வந்து இதே எனக்கு ஒரு புல் பேக்கா மாறிடுச்சு. இப்போ பிரைஸ் வந்து இந்த புல் பேக் கீழே வந்தா இது என்னவா எடுப்பேன் நானு? ரீசன்ட் புல் பேக் தானே இது? ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவுதான். இப்போ உங்களோட ரேஞ்ச் இது மட்டும் தான். சோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டா மார்க்கெட் இங்க இருந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல என்ன பண்ணுவீங்க? ஹையா மார்க் பண்ணிக்கலாம். இது என்னது? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓடச்சான் அப்படினா. ஓகேங்களா? ஆமா, ஓகே ப்ரோ. சோ இதான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருக்கோம், அங்க இருந்து மேல போறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரோ இப்போ இந்த கேப் எல்லாம் நம்ம வந்து ஒரு கேன்லாவோ அத ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி அப்படியே வச்சு ஃபில் பண்ணிக்கலாமா? அது மாதிரி பாத்துக்கலாமா? அது மோஸ்டா இந்த மாதிரி பாக்குறது, இப்போ நீங்க யாராவது இந்தியன் மார்க்கெட் பண்றீங்களா? அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்க இந்த ஒரு இண்டிகேட்டர் ஒன்று இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணி கூட இது ஒரு கேப் அப்படியே ஃபில் பண்றதுன்னு இருக்கும். ஓகேங்களா? நீங்க அதை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்ல அப்படி ப்ரோ இல்ல எனக்கு ஓரளவு ஓகே ப்ரோ இது புரியுது அப்படின்னா நீங்க இப்படியே கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இதுல ப்ரோ இப்போ நீங்க வந்து பையர் ஸ்ட்ராங்கா செல்லர் ஸ்ட்ராங்கா பார்க்கணும்னு சொல்றீங்க. இதுல ப்ரோ கேக்குறீங்க? அதுல இல்ல ப்ரோ, காமனா கேக்குறேன். நீங்க சொல்லும்போது வந்து நம்ம யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரு ஆகும்னு சொல்றது. அது வந்து கன்ஃபர்மேஷன் என்ட்ரி சொல்றீங்களா இல்ல அது போக வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான் ப்ரோ சொல்றேன். இப்போ நான் ஒரு இடத்த என்ட்ராக போறேன் அப்படின்னா அங்க யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ ஒரு வேளை அங்க செல்லர்ஸ் இருக்காங்கன்றப்போ நம்மளால அங்க போய் என்ட்ரி ஆனோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு எஸ்எல் குத்தோனா இல்லையா? ஸோ அங்க யார் இருக்கிறாங்கன்ற ஒரு செக்கை நம்ம போட்டு தான் நம்ம இறங்க போறோம். ஓகேங்களா? ஒரு வேளை அங்க பையர்ஸ் வந்து இருக்காங்களா இல்லைன்றது ஒரு வகையில செக் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்டு? ஸோ உங்களுக்கு நான் நடத்துறதுல ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணி கூட சொல்லுங்க ப்ரோ. நீங்க கொஞ்சம் வேகமா போறீங்க இல்ல வேற ஏதாவது. ஓகேங்களா? ஸோ நான் அது முடிஞ்சா சேஞ்ச் பண்ண பார்த்துக்கிறேன். அது எவ்வளவு முடியுதோ என்னால பெட்டரா எவ்வளவு கொடுக்க முடியுதோ நான் கண்டிப்பா எல்லா கிளாஸஸ்லயும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு அப்படியும் கொடுப்பேன். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு ப்ரோ இது நடத்துறது எனக்கு புரியல, நீங்க இந்த மாதிரி நடத்துங்க அப்படின்னு ஏதாவது நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு முடிஞ்சா என்னுடைய பெட்டர் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ யாருக்கு எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் பார்க்கல அப்படின்னாலும் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இந்த மாதிரி போறப்போ தான் உங்களுக்கும் அது பெஸ்ட்டாக இருக்கும், கிளியராக இருப்பீங்க. ஓகேங்களா? மாற்றி மாற்றி உங்களுடைய டவுட்ஸ் கேட்குறப்போ. ஸோ அது தப்போ சரியோ, ஸோ எல்லாருமே உங்களுடைய சார்ட்டை போஸ்ட் பண்ணி என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா நான் பார்த்து அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சார்ட் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ரோ இன்னைக்கு எடுத்த ட்ரேடுக்கு நீங்க எடுத்த ட்ரேடுக்கு இது காட்டுங்க ப்ரோ. இன்னைக்கு ஏதாவது ட்ரேட் எடுத்தீங்களா நீங்க? இன்னைக்கு நான் எதுவும் ட்ரேட் பார்க்கல ப்ரோ. கோல்டு ஏதாவது பார்த்தேன், சார்ட் மட்டும் ஈவினிங் டைம்ல பார்த்தேன். 15 மினிட்ஸ்ல மேக்ஸிமம் இங்கே போயிட்டு இருந்தோம் நான் பார்க்குறப்போ இந்த ரேஞ்சில். ஸோ ஆல்மோஸ்ட் நான் வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இது எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கல, ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஓகேங்களா? அதான் நம்ம ரூல் படி போறப்போ நமக்கு சில நேரங்களில் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகும். அது நீங்க சில கொஞ்ச நாள் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னா இங்க இருந்து அவன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாதான் நான் பை பண்ண போறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணி வேற சார்ட் பாக்குறதுக்கு நான் மோஸ்டா சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு கோல்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கோல்டு தான் மோஸ்டா பண்ணுவேன். ஸோ இந்த இடத்த எனக்கு தெரிஞ்சிருச்சு, மார்க்கெட்டு இங்க ஏதோ நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு விட்டேன். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஆல்ரெடி நான் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அப்படின்னா எடுப்பேன். இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? இதை தவிர்த்து சில இடங்கள் இருக்கு. ஓகேங்களா? நான் அதை தான் சொன்னேன். மார்க்கெட் வந்து இவ்வளோ பெரிய கேப்லாம் விட்டு அவன் கீழே வந்து இதை எடுத்துட்டு தான் போனோம்லாம் இல்லை. ஓகேங்களா? எந்த ஒரு அவசியம் இல்லை அவனுக்கு. மார்க்கெட் வந்து நடுவில் ஒரு ஸ்வீப்பை போடுவான். அது என்ன ஸ்வீப்பு, அந்த கரெக்டான ஸ்வீப்புன்ற ஒரு டாபிக்ல நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பார்ப்பீங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக நானே இப்போ இந்தியன் மார்க்கெட் போகலாம் தான் இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு ஃபாரெக்ஸ் வந்து செட் ஆக மாட்டேங்குது சீரியஸாக. டைமிங் வந்து பார்க்க முடியல, ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நைட் வரைக்கும் சார்ட் பார்த்துட்டு இருந்து ஸ்டார்டிங்ல ஆமா அதான் பெஸ்டா இருக்கு. இல்ல சீக்கிரமா இருந்தாலும் நம்ம
குறிப்பிட்ட நேரத்துல போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடலாம்ல ப்ரோ. இப்போ இதுனா நீங்க காலைல ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க அப்படியே சார்ட் பாத்தீங்கன்னே தான் இருக்கணும், நைட் வரைக்கும் பாத்தீங்கன்னா தான். ஸோ உங்களால ஒரு ஹெல்த்தையும் பார்க்க முடியாது, ஸோ ஃபேமிலியும் பார்க்கணும், பர்சனல் ஒர்க் இருக்கும், ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு லண்டன் செஷன் ஒரு நியூயார்க் செஷன் போறப்போ உங்களுக்கு ஒரு அளவு பெஸ்டா நல்ல ஒரு வால்யூம் இருக்கும், ஒரு ட்ரேட் எடுக்கிறப்போ நல்லா இருக்கும். ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த நேரத்துக்குலாம் ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 10 o'clock அதுவே இனஃப் தான். 9 o'clock இதோடய முடிச்சுட்டு அப்புறம் நீங்க மாதிரி உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வேற ஏதாவது சும்மா நீங்க இது வந்து ப்ரோ இப்ப இந்த பேருக்கு ஏத்த மாதிரியான டைமிங் இருக்கும்ல தர்மா ப்ரோ, அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம பே பண்ணுவாங்க. ஒரு ட்ரேடுக்கு நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா, இப்ப நார்மலா சொல்றேன், ஒரு செட்டப் நீங்க ரெடி பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு ப்ரோ. இப்போ நான் வந்து இந்த டைம் ஃப்ரேம் பண்ண போறேன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் காலைல பண்ண போறேன் அப்படின்னா, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி எந்த பேர் வந்து நல்ல ஒரு வால்யூம் கொடுக்குறான்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா, கண்ட நேரத்துல போயிட்டு நம்ம இப்போ ஈரோ யூஎஸ்டி இந்த ஜிபிபி யூஎஸ்டி பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த லண்டன் செஷன் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஏசியன் செஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஏயுடி அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு இதுவா இருக்கும் பேர் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணி பண்ணணும். இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சும்மா கண்ட நேரத்தில் நான் ஒரு நேரத்தில் போயிட்டு லேப்டாப் திறக்கிறேன் ப்ரோ, இந்த பேர் வருது நான் இதை பார்க்குறேன்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ இதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ, நீங்க இப்போதைக்கு இதெல்லாம் முடிங்க, நான் ஸ்டார்டிங்ல முடிஞ்சா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு செட்டப் மாரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஒரு டவுட் ப்ரோ, இப்போ கோல்டு ஒரு ஆல் டைம் ஹையே தொட்டு இருக்கு. எந்த ஆல் டைம் ப்ரோ? இதுவா? இல்ல சும்மா சொல்றேன் ஒரு ஓகே ஓகே. அதையும் தாண்டி போகுமா போகாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு அளவு இவ்வளவு தூரம் போகும். இல்ல இல்ல ப்ரோ, அதுதான் சொன்னேன் இல்லையா, இங்க யாராலுமே அதை அவ்வளவு இதுவாலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா, எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இப்ப நாங்களும் எந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, இங்க இருந்து போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான். ஓகேங்களா, எல்லாமே ஒரு வாய்ப்புகள் தான். சோ நம்ம அது ஒரு வேலை போனோம் அப்படின்னா நார்மலாவே ஒரு ஏற்கனவே போயிட்டு வந்த ஒரு ஆல் டைம் தாண்டி போயிடுச்சு, அப்படியும் தாண்டி ஒரு போகும்ல ஒரு அளவுக்கு. ஆமா, அதுதான் ப்ரோ, அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட். அது இந்தியன் மார்க்கெட்ல கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் ஃபுல்லா அப்படிதான். இப்போ டெய்லி ஒரு ஹை வைப்பாங்க, திருப்பியும் புதுசா ஒரு ஹை போயிடும். இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு ஓபியம் இருக்காது, ஹிஸ்டரி எல்லாம் நீங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே. ஏன்னா ஃபாரெக்ஸ்ல வந்து பல வருஷமா நடந்துட்டு இருக்கு ட்ரேடிங், அதனால அது பின்னாடி பாக்கலாம். இந்தியன் மார்க்கெட்ல அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே டெய்லி ஒரு புது ஹை போயிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம். இப்பதான் இந்த கொஞ்ச நாளாவே கொஞ்சம் இறங்கி வந்து இப்ப திருப்பி கொஞ்சம் அப்புக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஹையை தொட்டுருவான். அதுக்கப்புறம் புது ஹை, அது வந்து என்னென்னமோ மாடல் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பண்றாங்க. இப்ப மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப நம்ம மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இந்தியா வந்து எவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எல்லாத்துலயுமே அவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கிறப்போ ஸோ மார்க்கெட் வந்து மோஸ்டா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டு போகுது. ஓகேவா, ஸோ நீங்க ஃபாரெக்ஸ் எல்லாம் பாக்குறப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாருங்களேன், அந்த ஹிஸ்டரி வழி தான் வந்திருக்கும். நீங்க எந்த டைம் ஃப்ரேம் எல்லாம் சூஸ் பண்ணி பாருங்க, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து கூட அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டே இருப்போம். ஓகேங்களா, இந்தியன் மார்க்கெட் நீங்க சொல்ற மாதிரி ஆமா புதுசா அவன் அடுத்தடுத்து கிரியேட் பண்ணிருப்பான். கொரோனா எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா ஃபாலோ ஆச்சு, எல்லாமே ஒரு சேஞ்சஸ் தான். ஓகேங்களா, சோ அது போறப்போ நம்ம ரூல் படி வரப்போ நம்ம அந்த செட்டப் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். சோ நம்மளால சொல்ல முடியாது இல்லையா, இப்போ இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க ஹால் டைம் ஹைன்னு இப்போ அப்படி போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம், அங்க ஒரு ஏற்கனவே ஒரு ஹையை கிரியேட் பண்ணாங்க, திருப்பி அதுக்கு மேல ஒரு ஹையை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லையா, அவங்க அடுத்து இந்த மேல போயிட்டு ஹையை கிரியேட் பண்ணிட்டு தான் இதுவாக போறாங்க. இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அங்க இருந்து அவன் திருப்பி மேலதான் போறாங்க, உங்களுக்கு தெரியாது இல்லையா. அவன் சடனா கீழே வந்துட்டானா என்ன ஆகும்? இந்த மாதிரி அதான் அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா, எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். இந்த நேரத்துல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் போட்டு இங்க ட்ரேட் எடுக்க முடியுமா? எடுக்கலாம் ப்ரோ, அதான் நம்ம ரூல். இது ரீசன்ட் பேக் இன்வெஸ்ட்மென்ட் தானே இது. சொல்லுங்க ப்ரோ, யாரோ ஒரு சார்ட் பார்க்க சொல்லி மெசேஜ் போட்டுருந்தாரு பாருங்க ப்ரோ. என்ன பேர் ப்ரோ? ஓகே ஓகே, சொல்லுங்க ப்ரோ. எல்லாம் ப்ராடக்ட் அப்படியே செக் பண்ணிடலாம். இன்டியூஸ்மெண்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஓகே சிஹெச் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்போ பை பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கட்டும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு டிசிஷனல் ஓபி காலி. ஓகேங்களா, இந்த டிசிஷனல் ஓபி காலி பண்ணிட்ட பிறகு இந்த மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி இருக்குது. இதுதான் அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேன். இதை நீங்க இதுல நல்லா பாத்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஓபியா இருக்கும். ஓகேங்களா,
இது எக்ஸ்ட்ரீம் ஓபியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்குன்னு பாருங்க, இது புல் பேக்கா? இது புல் பேக்கே கிடையாது, இதெல்லாம் இன்சைட் பார். ஓகேங்களா, இதுல கீழே இருக்கிற அதுக்கு அடுத்து இருக்கிற புல் பேக்குன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, இது வந்து இன்ஜினியர் லிக்விடிட்டியா மாறும் மார்க்கெட்டு. அதை எடுத்துக்கிட்டே மேலே போயிட்டு ஸ்வீப் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஸ்வீப் பண்ணா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட்ல திருப்பி கீழே வந்து இது உடைக்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுப்போம். இதை என்ன எடுப்போம், இதை ஸ்வீப் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்டா ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா, மார்க்கெட்டை இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி நீங்க என்னதான் பண்ண போறீங்க, பை தான் பண்ண போறீங்க. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, நீங்க இங்க பை பண்ணீங்க அப்படின்னா மேலே போய் பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்துருச்சு. ஸோ திருப்பியும் பை பண்ண போறீங்க. எப்போ பை பண்ணுவீங்க, வெயிட் பண்ணுங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கட்டும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான், இங்க என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா இதை தான் சொன்னேன். இது வந்து உங்களுக்கு அப்கமிங் டாபிக்ல வந்து நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எல்லாரும் ஓபியை மார்க் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா ஓபியை தவிர்த்து அதுக்கு ஈக்குவலான ஒரு டிமாண்டு ஒரு சப்ளை இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது அந்த சப்ளை அது எப்படி எடுக்கணும்ன்றத சொல்றேன். ஏன்னா ப்ரோ ஒரு விக்கு தானே ப்ரோ விட்டுருக்கான், இது எப்படி ப்ரோ சப்ளைவா மாறும் அப்படின்னா அதுக்கான சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேவா, ஒரு இடத்த அவன் விக்கு விடுறான்னா இப்போ பாருங்க எல்லாத்துலயுமே தான் விக்கு விட்டு போயிருக்கான். ஆனா எல்லா விக்கையும் போயிட்டு சப்ளைவா எடுக்க முடியுமா, டிமாண்டா எடுக்க முடியுமா? ஸோ சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்கு, அந்த இடத்த மட்டும் தான் நம்ம அதை எடுப்போம். ஓகேவா ப்ரோ, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு சிஸ்டர். இது வந்து இன்டியூஸ்மெண்ட், இது இல்ல, இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா, இது இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். திருப்பி இதுல பாத்தீங்கன்னா இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஒருவேளை அவன் இந்த விக்கை விட்டு மேல ஸ்வீப் பண்ணி இது ஒரு புல் பேக்கா இருந்துச்சு அப்படின்னா இது இன்டியூஸ்மெண்டா மாறும். இது என்னன்றது செக் பண்ணிக்கோங்க. இதான் இன்டியூஸ்மெண்ட். சிஹெச் நடந்துருச்சு. திருப்பி ஒரு இன்டியூஸ்மெண்ட்க்கு அப்புறம் செல் பண்ண போறீங்க. ஓகேங்களா, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டாங்க, டிசிஷன் ஓகே டேப் பண்ணாங்க, உடச்சிட்டாங்க. ஸோ அடுத்து உங்களுடைய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஓபி. ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கானான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வெறும் புல் பேக்கா இருந்தா பிரச்சனை இல்லை, ஏதாவது இன்டர்னல் இங்க ஏதாவது போட்டிருக்கானான்றதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாருங்க என்ன ஆயிடுச்சு. இது எக்ஸ்ட்ரீம் ஓபி அண்ட் இது எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் இங்க எக்ஸ்ட்ரீம் ஓபி டேப் பண்ணா எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி எடுத்தோம், லைட்டா கீழே இறங்கியிருக்கான், திருப்பி மேலே வரைச்சு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு. ஸோ என்ன பண்ண போறீங்க, இங்க இருந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பை பண்ண போறீங்க. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டு அங்க இருந்து மேலே போயிட்டு இருக்கு. கரெக்ட் தான் சிஸ்டர். ப்ரோ இப்ப சில இடத்துல மட்டும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஏறுதுல, அக்ரெசிவா பை ஆகி போகுது, அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் மார்க்கெட் அப்படியே கிளம்பிட்டு போயிட்டு இருக்கு. அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? அது அந்த மாதிரி சமயத்தை என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இன்ஸ்டியூஷன் பை பண்றாங்க. ஏத்த மாதிரி தானே ப்ரோ. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க லண்டன் நியூயார்க்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் டைம் சொல்றேன் அது வந்து நல்லா இருக்கும். நீங்க நல்லாவே போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் சொல்றது கூட கேட்க தேவையில்ல. லண்டன் நியூயார்க்ல போயிட்டு நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இந்த கோல்டா இருக்கட்டும் பிளஸ் எல்லா இதுக்கும் செக் பண்ணி பாருங்க, யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி அதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏன் அது நடக்குது அப்படின்னா அந்த மோர் பையர்ஸ் அண்ட் செல் பெரிய பெரிய பிளேயர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ நார்மல் நான் இன்ஸ்டிடியூஷன் சொன்னேன் இல்லையா, இன்ஸ்டிடியூஷன்னா யாரு, நான் ஃபர்ஸ்ட் டேலயே பேங்கர்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபண்ட் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், யூஜ் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருக்கவங்க தான். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டை எப்படி மூவ் பண்றாங்க, அவங்களுக்கு ஏற்ற டைரக்ஷன் கொண்டு போறது. இது வந்து மேக்ஸிமம் அந்த ஃபண்ட் யார் அதிகமா வச்சுக்கிறவங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்றது. ஓகேங்களா, என்ன ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா ஒரே ஒருத்தவங்க தானா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகேங்களா, அது டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூவ் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் பண்ண மாட்டாங்களா? அவங்க 2 பேர் சண்டையில அவங்க 2 பேர் சண்டை போட்டு உங்க காசை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதான் ப்ரோ 2 பேருக்குமே அடிக்கும் இல்லையா. இப்போ நான் இந்த ஒரு இடத்த சொல்றேன், இப்போ நான் வந்து இந்த இடத்த பை பண்றேன்னு வச்சுப்போம், நீங்க இங்க செல் பண்றீங்க, கண்டிப்பா எனக்கு இங்க ப்ராஃபிட் வருதுன்னா உங்களுக்கு என்ன வரும், லாஸ். இதேதான். ஓகேங்களா, மார்க்கெட் நீங்க எல்லாருமே பாக்குறது இது மட்டும் தான். ஒருத்தவனுக்கு லாஸ் வருதுன்னா ஒருத்தவனுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா. ப்ரோ இப்ப நம்ம நான் கேட்டமா நீங்க கேக்குறீங்களா ப்ரோ? இப்ப நம்ம வந்து ஒரு ஃபுட்பிரிண்ட் பாக்குறோம் இல்லைங்களா, இப்ப இந்த மாதிரிதான் பேங்க் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்ப ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரேட் பண்றாங்கல்ல இன்னொரு பேங்க், அவங்களுக்கு தெரியாதுங்களா இங்கதான் இவங்க பை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு? அப்ப அவங்க கூட போனா இவங்களுக்கும் ப்ராஃபிட் தானே? கண்டிப்பா தெரியும். இன்னொரு விஷயம் சொல்லடா, நீங்க யூஸ் பண்ற எல்லா புரோக்கருமே உங்களுடைய டேட்டா வந்து அவங்களுக்கு போகும். ஓகேங்களா, இதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ ஒரு இடத்த பை பண்றீங்கன்னா அந்த உங்களுடைய எல்லா டேட்டாவும் அங்க போகும். ஓகேங்களா, மோஸ்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரோ எனக்கு இங்க எஸ்எல் அடிச்சுட்டு என் டிபி அடிக்கிறான் ப்ரோ, என் எஸ்எல் அடிச்சுட்டு டிபி அடிக்கிறான் ப்ரோன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, எதனால? லிக்விடிட்டி மார்க்கெட்டு அவனுக்கு தேவை ஃபியூலு. யார் ஃபியூலு? நம்மளுடைய பணம் தான் அவனுக்கு தேவை. ஓகேங்களா, அதனாலதான் அவன் கீழே வரான், பணத்தை எடுக்கிறான், திருப்பி மேலே போறான், இல்லை மேலே பணம் எடுக்கிறாங்க, திருப்பி கீழே வராங்க. ஓகேங்களா, இதுதான் மேக்ஸிமம் நடக்குது. நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, அவன் பணம் எடுத்த
பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி ஆகணும்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்போம், நமக்கும் கண்டிப்பா எஸ்எல் அடிக்கும். இதை நீங்க எப்பயுமே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நாம ஒன்றும் அந்த இன்ஸ்டிடியூஷன் அளவுக்கு நம்ம அப்படியே மூவ் பண்றவங்களா இல்லை. ஓகேங்களா? எல்லாமே ஒரு ப்ராபிலிட்டியா தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அந்த இடம் போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்றது மட்டும் தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் நடந்துட்டும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இந்த பேக் டெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம ரூல் படி இப்படிலாம் போயிருக்கான்றது உங்களுக்கே பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பண்றப்போ கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். ஓகேங்களா? நார்மலா ஏதோ ஒரு விஷயம் பண்றது தவிர்த்து இந்த மாதிரி பண்றப்போ ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், இந்த ரூல்லாம் வச்சு பண்றப்போ அது கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும். ஓகேங்களா? பெஸ்டா தானே இருக்குங்க எல்லாருக்கும். ப்ரோ பெஸ்ட்ன்றதை விட இப்படி பண்ணா ஒரு நாலேஜபிளா இருக்கு அப்படி சொல்லலாம். அது நல்லா இருக்கு. அதான் எனக்கு புரியுது, மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கு ப்ரோ. அதுதான் பெட்ரு. ஓகேங்களா? அதுதான் தேவை. அது பெஸ்டானா அது கூட மேட்டர் இல்லை. ஓகேங்களா? பணத்தை தவிர்த்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அதுல நமக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கணும்ல ப்ரோ. ஏதாவது ஒன்று நம்ம கத்துக்கணும் இல்லையா? அதுல ஏதோ ஒரு இடத்த அவன் போறான் அப்படின்ட்டு நம்ம போய் அங்க பையா வருதோ செல்லா வருதோ கூடாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ போயிட்டு பைனரி பண்றப்போ 2 ஆப்ஷன் தான், செல்லு பை. அது எது கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஒரு இடத்த நான் என்டர் ஆக போறேன்னா என்ன மாதிரி நடக்கலாம், என்னென்ன ப்ராபிலிட்டி இருக்குன்றத செக் பண்ணிட்டு நீங்க போங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு யாரை நம்பியும் போகாதீங்க. ஓகேங்களா? உங்களை நம்பி போடுங்க, உங்களுடைய பணம். ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய நாலேஜ் கெயின் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வளருவீங்க. ஸோ வேற எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் அடுத்த கிளாஸ் எப்போ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஷெட்யூல் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்யூ.